நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படும்படி ஜெபத்தோடு வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் ஜெபத்தோடு உட்காந்துருக்கீங்க? கர்த்தர் என்னோடு பேசணும் அப்படின்னு ஜெபத்தோடு உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கையை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. ஜெபம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. எது ஆனாலும் சரி, ஜெபத்தை ஏன் வலியுறுத்துகிறோம் அப்படின்னா, நம்மளை நம்பலை, கர்த்தரைத்தான் நம்புகிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் எந்த ஒரு காரியத்துக்கும் ஜெபம் பண்ணி தூக்குவது. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒரு வார்த்தையை போட்டுட்டு நம்ம காரியத்தை செய்கிறோம். அது காரணம், ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நீங்கள் இதை பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபிக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம பலத்தில் நம்ம செய்கிறோம் அப்படின்னா கர்த்தரை நம்ம நம்பலைன்னு அர்த்தம். கொஞ்சம் இதை கொஞ்சம் குறைக்கணும், அதாவது பேஸை கொஞ்சம் குறைக்கணும். நாமளே நமக்கு தைரியம் இருக்குது, நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் நம்ம தன்னெடுத்த மூப்பில் செய்யக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலே அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அவர்கிட்ட தெரியப்படுத்திட்டா அவர் நமக்கு நடக்க வேண்டியதை அனுமதிப்பார், நடக்கக்கூடாத தடுத்துருவார். அல்லேலூயா. பழகக்கூடாதவங்களோடு பழக விட மாட்டார், செய்யக்கூடாத காரியத்தை செய்யாமல் தடுத்துருவார், போகக்கூடாத இடத்துக்கு போகாமல் தடுத்துருவார். அவர்கிட்ட எதையுமே நம்ம சொல்லலை அப்படின்னா, நீயா போய் நீயே எல்லாம் பண்ணு அப்படின்னு சவுல் போய் குழியில் விழுந்த மாதிரி விழுந்துருவான், சாலமோன் போய் விழுந்த மாதிரி விழுந்துருவான். ஆனால் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ எலெக்ஷனுக்காக ஏன் ஜெபிக்கணும், நமக்கு ஏன் ஜெபிக்கணும் நமக்கு தெரியும். ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் ஏன் ஜெபிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஜெபித்தால் என்ன நடக்கும், ஏன் ஜெபம் வேண்டும், குடும்பத்துக்கு, சபைக்கு, ஊழியத்துக்கு, தேசத்துக்கு, எல்லாத்துக்கும் என்ன தேவை? ஜெபம் தேவை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆமென். உங்கள் போதகர் பாஸ் எட்வர்டுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். என்னை இந்த ஆராதனையிலே பயன்படுத்துகிறதற்காக கர்த்தருக்கும் அவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. அல்லேலூயா. இதில் 4 செய்தி இருக்கு. அதாவது 4 பகுதிகளாக பேசலாம் அல்லது 4 செய்தியாக பேசலாம். ஒன்று வருகையை பற்றி. இன்றைக்கு திருச்சபை விழித்திருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை. ஏனென்றால் வருகை மிக சமீபமாக இருக்கு. சமீபமாக இருக்குன்னு எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் துரிதமாக நிறைவேறி கொண்டிருக்கின்றன. இதற்கு முன்னால் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு அடையாளம் நடக்கும், இல்லைன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி அல்ல. இப்போ தினந்தோறும் ஒரு அடையாளம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. தினந்தோறும் ஒரு அடையாளம். ரெண்டாவது, அடையாளங்களுடைய நிறைவேறுதல் துரிதமாக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதையெல்லாம் நம்ம வைத்து பார்க்கும்போது தேவனுடைய வருகை அல்லது இயேசுவின் வருகை மிக மிக சமீபம். இப்போ வருகை சமீபமாக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் விழித்து கொள்ள வேண்டியது திருச்சபை. ஒரு ஆமேனே வரமாட்டேங்க பார்த்தீங்களா? அப்போ யாருமே வருகைக்கு போகிறதுக்கு ரெடியாக இல்லைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோன்னு நினைக்கிறீங்க. ஆமென். வருகை இயேசு வரப்போகிறார்னா
எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது திருச்சபை, கவனமாக இருக்க வேண்டியது திருச்சபை, சத்தியத்தில் ஒழுங்காக நடக்க வேண்டியது திருச்சபை, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியது திருச்சபை. ஏன்? இதுதான் அவருடைய மணவாட்டி சபை. மணவாட்டி சபைன்னா சத்தமே வரலையா? இந்த மணவாட்டி சபையை அழைத்து கொண்டு போகத்தான் மத்திய ஆகாயத்தில் இயேசு வரப்போகிறாரு. அப்போ உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு போகத்தான் இயேசு வரப்போகிறாருன்னா, மணவாட்டியாக உங்களுக்கு எனக்கும் தானே அதாவது அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார் அப்படின்னு சொன்னால், இந்த சபை அவருடைய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டது. அல்லேலூயா. 2026 வருஷத்துக்கு முன்னால் இந்த உலகத்தில் தன் சரீரத்தை பாடுகளுக்குட்படுத்தி இரத்தம் சிந்தி நம்மளெல்லாம் பாவத்திலிருந்து விடுவித்து நம்மை ரட்சித்து சபைக்குள்ளே பத்திரமா வச்சுட்டு போயிருக்காரு. இந்த சபைக்குள்ளே நம்ம இப்போ பத்திரமா இருக்கிறோம். ஒரு நாள் நம்மை அழைத்து கொண்டு போகிறதுக்கு வரப்போகிறார். அவருக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தணும்னா அவர் இருக்கிற மாதிரியே நீங்களும் நானும் இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு பெந்தெகோஸ்தே அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கு காணாமல் போய் கொண்டிருக்கிறது மிக வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். பெந்தெகோஸ்தே அடையாளம் என்று சில அடையாளங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், ஆவிக்குரிய அடையாளங்கள். அந்த ஆவிக்குரிய அடையாளங்களை என்னைய மாதிரி பழைய ஆட்கள் தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். மற்ற பிரசங்கிமார்கள்லாம் எதுக்கு தாவிட்டாங்க? புதிய காரியங்களுக்கு தாவிட்டாங்க. நாங்கள் புதுசாக பேசுகிறத விட பழசத்தான் பேசுறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறோம். ஏன்னா பழசு தான் சத்தியம், அதுதான் நிலை நிற்கும், அதுதான் சபையை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு புதுசாக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த புதிய விஷயங்கள் எல்லாம் விசுவாசிகளை தாறுமாறாக்கிக்கிட்டு இருக்கு. ஆமென். சந்ததிகளின் மேலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. இப்போ மற்றவங்களுக்கு அழுகிறத விட சந்ததிகளுக்காக அழ வேண்டியதான் ஊழியக்காரங்களாக எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா நம்ம முக்கி பிரசங்கம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு சந்ததி அவுட்டாக போச்சு அப்படின்னா எல்லாம் போச்சு. அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்ம என்னத்தை சேர்த்து வச்சோம் சந்ததிக்குங்கிறத விட ரட்சிப்பை பழுதாகாமல் பாதுகாத்து கொள்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லேலூயா. ஆகவே அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஆகவே இங்கே எதுக்கு திரும்ப இந்த பூலோகத்துக்கு வர்றாருன்னா, முதல் முறை அவர் தன் சரீரத்தை கிழிக்க கொடுத்து திருச்சபையை நிறுவிட்டு போயிட்டார். அந்த திருச்சபைக்குள்ளே இந்த காலமாக ரட்சிக்கப்படுறவங்களெல்லாம் உள்ளே கொண்டு போட்டு சபைக்குள்ளே அவங்கள பரிசுத்தமாக்கி வெளுன்னு வெளுத்து வெண்மையாக்கி மரணத்தின் போனவர்களையும் உயிரோடு இருக்கிற நம்மையும் சேர்த்து கொள்வதற்காக மறுபடியும் மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. அவருடைய வருகையின் பிரதானமான காரியம் சபையை எடுத்துக்கொள்றதுக்கு தான் வர்றாரு, உங்களை என்னையும் அவரோடு இருக்கும்படிக்கு. அப்போ இயேசுவுக்கு முன்னால் போய் இருக்கணும்னா நம்ம அழுக்கோட கந்தலோட நாற்றத்தோடு இருந்தால் அவருக்கு பக்கத்தில் இடம் கிடைக்குமா? கிடைக்காது. சொல்லுங்க, கிடைக்காது. இங்கேயே உள்ள விட மாட்டோமே. போய் குளிச்சு ஒன்றும் இல்லாதவங்களை கொண்டு போய் குளித்து 2 வாளி தண்ணியை ஊற்றி ஒரு சோப்பை போட்டு தேய்ச்சி ஒரு சட்டை எடுத்து கொடுத்து போட்டு உட்காரியா அப்படின்லாம் சொல்லுதான். ஏன்னா சபைக்குள்ளேயே சுத்தமாக வரணும்னு நம்ம நினைக்கும் போது பரலோக தேவன் அவர் சிங்காசனத்துக்கு முன்பதாக ஒளியில் வாசம் பண்ணுகிறவருக்கு முன்பதாக நீங்களும் நானும் போய் உட்காரன்னா அப்பழுக்கு ஒரு சின்ன புள்ளி கூட நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சின்ன புள்ளி கூட நமக்குள்ளே இருக்கக்கூடாது. வெள்ளை துணியில் ஒரு சின்ன புள்ளி இருந்துச்சுன்னா அது உடனே தெரியும். ஆனால் அழுக்கு கருப்பு வசத்தில் இன்னும் ஒரு கருப்பு இருந்துச்சுன்னா தெரியாது. அதுபோல் சபையை பரிசுத்தமாக்கி இந்த சபை எடுத்துக்கொள்ளத்தான் அவர் வருகிறார்.
அப்போ நாம் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா யாரை எடுத்துக்கொள்வார்? கடைசி வரைக்கும் சத்தியத்தில் நிற்கிறவங்களை, பரிசுத்தத்தில் நிற்கிறவங்களை, ரட்சிப்பை பழுதாகாமல் பாதுகாக்கிறவங்களை அவர் நேர எடுத்துக்கொண்டு அவருக்கு முன்பதாக நம்மை கொண்டு போய் உட்கார வைக்க போகிறார். நீங்கள் என்னோடு இருக்கும்படி உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து நீங்கள் என்னோடு இருக்கும்படி உங்களை நான் அழைத்து கொண்டு போவேன் என்று வாக்கு பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அதை நினைத்து தான் நாம் இன்றைக்கு ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. எத்தனை ஏக்கர் நிலம் வாங்கினோம், எத்தனை வீடு வாங்கினோம், கார் வாங்கினோமா, பேங்கில் சேர்த்து வச்சோமா, இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. நம்முடைய ஆத்துமா பழுதாகாமல் ரட்சிப்பில் நிலை நிற்கிறதா? இயேசு நமக்குள்ள இருக்கிறாரா? அவருடைய வருகைக்கு போகிறதுக்கு தகுதியாக இருக்கிறோமா? பெந்தகோஸ் அடையாளத்தெல்லாம் குழி தோண்டி புதைச்சோமா அல்லது புதைக்கப்பட்ட அடையாளத்தை வெளியே தோண்டி எடுக்கிறோமா என்று இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உலகத்தையும் உலகத்துக்குள்ளதிலையும் கவனம் செலுத்தி இந்த உலகத்தில் மெனுக்காக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக 100க்கு 200% பரலோகத்துக்கு போக முடியாது. உலகத்தை வெறுத்தவர்கள், ஆடம்பரத்தை வெறுத்தவர்கள், இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் சொல்லுகிற இந்த உலக பிரகாரமான காரியங்களை புறந்தள்ளி விட்டு அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆவிக்குரிய கனிகளை தன்னகத்தை கொண்டவர்கள் மாத்திரம்தான் எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நீ கனி கொடுக்கிற மரமா? உன் வேறருகே ஒரு கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது. நீ கனி கொடுக்கலன்னா யாருன்னு பார்க்க மாட்டார். நானா இருந்தாலும் வெட்டி சாச்சிருவாரு. அல்லேலூயா. அவர் மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனத்தோடு நாம் இருந்து இன்றைக்கு நாம் அந்த பெந்தெகோஸ்தே அடையாளங்களிலே வாழ்ந்து சாட்சியாய் இருந்து பரலோக ராஜ்யத்தை போய் எட்டி பிடிக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. நான் என் சபையில எத்தனை பேர் வாராங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, எத்தனை பேர் தேறி இருக்கிறாங்க, தேர்ச்சி பெற்றவர்கள் எத்தனை பேர், சத்தியத்தை கீழ்ப்பிடிக்கிறவங்க எத்தனை பேர், உதாசீனம் பண்றவங்க எத்தனை பேர். அல்லேலூயா. அதைத்தான் நான் பார்ப்பனே ஒழிய கூட்டம் மோதிக்கிட்டு இருக்கா அது எனக்கு முக்கியமே கிடையாது. கூட்டம் முக்கியம் அல்ல, ஆனால் கூட்டத்தில் வருகிறவர்கள் பரிசுத்தம் அடைய வேண்டியது முக்கியம். அந்த பரிசுத்தத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை கர்த்தர் பேசும்போது மழுப்பாம மறுக்காம அந்த சத்தியத்தை சொல்லி அவர்களை வெளுத்து வாங்குவதுதான் சத்தியம். நல்லாதான் கை தட்டுங்களேன். கையை கொண்டு பாதி பேர் கையை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்க. அல்லேலூயா. 2 நல்ல கையை தந்திருக்காரு. இங்க சுளுக்கா பிடிச்சிருக்கு இல்ல இல்ல, நல்ல கை இருக்கவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க. ஒரு 3 முறை அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வாய் இருக்கவங்க சொல்லுங்க. ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எப்படி இருக்கோங்கிறது மேட்ரே கிடையாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான் லாசரு, அவன் பேரை சொல்லியிருக்கான். அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த அந்த இடத்துக்கு எதிராக ஒரு பெரிய மாளிகை கட்டி ஒருத்தன் இருந்தான். ஆனால் அவன் பேர் சொல்லப்படலை. அந்த பணக்காரன் யாரு? அந்த ஐஸ்வர்யவான் யாரு? பேர் இருக்கா? இல்லை. ஏன் இல்லை? அவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. ஆனால் அந்த பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன், வியாதியோடு இருந்தவன், சாப்பாடு இல்லாமல் தரித்திரத்தில் இருந்த தரித்திரன் பேர் எங்கே இருந்துச்சு? பரலோகத்தில் இருந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? அவன் பேர் அங்கே எழுதியிருக்கு, ஆனால் ஐஸ்வர்யவான் பேர் அங்கே இல்லை. அல்லேலூயா. ஆமாம். அவன் மினரல் வாட்டரில் குளிச்சுக்கிட்டு இருந்தான், ஷவரில் ஹாட் வாட்டர் பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தான், சோனா பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனை கொண்டு போய் ஆண்டவர் எங்கே போட்டார்? நரகத்தில் கொண்டு போய் போட்டார். இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்து தரித்திரத்தில் பிச்சை எடுத்துக்கிட்டு தெருவில் உட்காந்துக்கிட்டு அம்மா ஏதாவது கொடுங்க, ஐயா கொடுங்கன்னு அவன் வீட்டிலேருந்து வர்ற எச்சை சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருந்தான். ஆனால் மரித்த பொழுது அவனை தூதர்கள் அவனை அடக்க ஆராதனையை நடத்தினாங்க. பரலோகத்தில் கொண்டு போய் ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் விட்டார்கள். அல்லேலூயா. அந்த ஆபிரகாமினுடைய மடிக்கு போகணும்னு விருப்பம் உள்ளவங்க மட்டும் கை தட்டினா போதும். இல்லையா, இந்த உலகத்தை அங்கே என்ஜாய் பண்ணுறாங்கன்னா கையை தட்டாத. அல்லேலூயா. அந்த நித்திய ராஜ்யத்தில் போய் அவன் சேர்வதற்கு தூதர்கள் அவனை கூட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு அந்த சத்தியம் இல்லை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு 55 வருஷம் தாண்டிருச்சு. 48 வருஷம் பாஸ்டா இருக்கேன். அல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு நாடி நரம்பும் எல்லாமே எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஸோ எதுலையுமே இதுவரைக்கும் தேவ கிருபையினால் காம்ப்ரமைஸ் பண்ணலை. அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணாமல்
கலப்பில்லாமல் வசனத்தை பேச ஜனங்களை ஆவிக்குள்ள நடத்த தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இன்னும் சாகிற வரைக்கும் வருக வரைக்கும் அதைத்தான் செய்யணுங்கிற தீர்மானத்தில் இருக்கிறோம். யார் கெட்டு எக்கேடு கெட்டு போனாலும் நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் கெட்டு போகக்கூடாது என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே இந்த செய்தி, இந்த வசனத்தில் 4 பகுதிகளாக பிரிக்கலாம். ஆனால் அதில் நான் முந்தின ஆராதனையிலையும் 4ஐயும் சொல்லிட்டு 2 மட்டும்தான் பேசுகிறேன். 2 லைனில் 1.5 தான் பேச முடிஞ்சிச்சு, டைம் இல்லை. எல்லாம் நம்ம பாடி 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 வாய் வலிச்சுட்டு உட்காந்து உட்காந்து உடம்பு வலிச்சுட்டு, அப்புறம் நானும் உட்காந்து எனக்கும் குறுக்கு வலிச்சுட்டு அங்கே பேசுறது கொஞ்ச நேரம் தான் இருந்தது. அதுக்குள்ளே அடுத்த ஆராதனைக்கு ஆள் வந்துட்டு, ஆகவே அது நிறைய பேச முடியல. 12 காரியத்தில் 4 காரியம் கூட பேசலை, 3 காரியத்தை தான் சொல்ல முடிஞ்சது. இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் என்னால் முடிந்த வரைக்கும் ஆவியானவர் துணையை கொண்டு உங்களுக்கு சில சத்தியங்களை விளக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த ஆராதனை பாத்திரத்தை கழுவுற ஆராதனை. சொல்லுங்க, என்ன ஆராதனை? பாத்திரத்தில் பாத்திரம் லேசாக அழுக்கு இருந்துச்சுன்னா லேசாக பவுடரை போட்டு இப்படி தொடச்சா போயிடும். கொஞ்சம் கறி பத்து இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சவுக்காரம் எல்லாம் போட்டு நல்ல ஒரு கம்பியை வச்சு தேய்ச்சி கழுவணும். இப்படி அழுக்குக்கு தகுந்த மாதிரி துடைப்பு இருக்கும். ஆகவே இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதற்கு ஏற்றவாறு ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே கர்த்தர் செய்வார். மொத்தத்தில் இங்கிருந்து போகும்போது வெளுக்கப்பட்டவர்களாக, துலக்கப்பட்டவர்களாக, பிரகாசம் உள்ளவர்களாக போக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆகவே இதில் 4 செய்தி இருக்குது. 1 வருகை, 2வது கிரீடம், 3வது நித்திய ஆசீர்வாதங்கள், 4வது அதை பற்றி கொள்ளுதல். அல்லேலூயா. ஆகவே நான் இந்த முகவுரையில் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் காலம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. ஆமென். 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. 22:20 இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே, சத்தமா சொல்லுங்க, வாரும் என்று அழைக்கிறவர்கள் வருகைக்கு போவாங்க. அல்லேலூயா. உலகத்தில் வசதியோட ஆடம்பரமாக பளிச்சுன்னு எல்லாரும் பாராட்டுற மாதிரி வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பரிதாபமாக கைவிடப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆனால் பாடுகளோட, துன்பங்களோட, கஷ்டங்களோட, உபத்திரத்தோட, வேதனையோட, சஞ்சலத்தோட பரலோக ராஜ்யம் போகணும்னு பிரயாசப்படுகிறவங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர்களை தன் ராஜ்யத்திலே அவர் சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஆகவே இத்தனை தடவை வருகிறேன் 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 என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்படின்னா வருகை முக்கியமா இல்லையா? சரி, அடுத்தது இது ஒரு எச்சரிப்பின் செய்தி, ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்கக்கூடியது. இஸ்ரவேல் தேசத்தில் மிசைல்ஸ் வரும் பொழுது அது லெபனான்லேருந்து வந்தாலும் சரி, ஈரான்லேருந்து வந்தாலும் சரி, ஈராக்கிலிருந்து வந்தாலும் சரி, ஜோர்டான்லேருந்து வந்தாலும், சிரியாவிலிருந்து வந்தாலும், எகிப்திலிருந்து வந்தாலும், எந்த திசையிலிருந்து அந்த வான வெளியில் வரும் பொழுது அந்த வான வெளியில் உள்ளதுக்கும் இவங்களுடைய அந்த அயன் டோமுக்கும் ஒரு கனெக்ஷனை, ஒரு வைஃபை கனெக்ஷனை வச்சுருக்காங்க. அங்கேருந்து அது அந்த இஸ்ரவேலின் வானவெளிக்குள்ளே வரும் பொழுது இந்த அயன் டோம் தானாக ஆன் ஆகி அது எங்கேருந்து வருது, எவ்வளோ தூரத்தில் வருது, எந்த இடத்துல அது விழப்போகுதுங்கிறத கணக்கு பண்ணி இன்டர்செப்ட் பண்ணி இங்கேருந்து நேராக போய் எதிர்த்து அடித்து அந்த வான மண்டலத்தில் அதை சிதற பண்ணுகிறது. அதான் அயன் டோம், இரும்பு கவசம். அல்லேலூயா. அப்போ கண்ணுக்கு புலனாகாத அளவில் அந்த டெக்னிக்கலை அல்லது அந்த தொழில்நுட்பத்தை அவங்க செய்து அங்கே வரும் பொழுதே இங்கே ஆனாகக்கூடிய அளவில் அந்த வைஃபை கனெக்ஷனை அவ்வளோ பெர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. இது போல தான் இயேசு கிறிஸ்து வரும்போது பரிசுத்தமான விசுவாசி, உலகத்துக்கு ஆசைப்படாத விசுவாசி, உலகத்தை எல்லாத்தையும் வெறுத்து ஆண்டவருக்காக இருக்கிற உங்களுக்கும்
மத்திய ஆகாயத்தில் இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு எனக்கு ஒரு அதிர்வ கத்தர் கொடுப்பாரு. நம்ம படுத்திருந்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அப்படியே பரலோகம் போகிறதுக்கு ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்ளுவார், மறுரூபமாக்கப்படுவார். அந்த ஆசையில தான் இன்றைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இந்த செய்தி ஒரு முன்னெச்சரிக்கையான செய்தி. அல்லேலூயா. ஆகவே இயேசுவின் வருகை ரொம்ப சமீபம். அந்த வருகையின் அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே இனி காலம் செல்லாது, இனி ரொம்ப சௌரியமெல்லாம் இருக்கிறதுக்குரிய காலங்கள் கிடையாது. இருக்கிற காலத்தில் ஓடி ஓடி ஊழியம் செய்யணும், ஆத்துமா ஆதாயம் பண்ணணும். ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் பண்ணி கொண்டு வந்தால் உங்களுக்கு அங்கே ஒரு கிரீடம் கிடைக்கும். இல்லைன்னா அக்கினியில் அகப்பட்டு தப்புனா கொள்ளி மாதிரி தான் போய் பரலோகத்தில் நிற்கணும். அல்லேலூயா. இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் 92 ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தார். நான் பைபிள் காலேஜில் டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நீ போய் ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் ஊழியக்காரங்களை உருவாக்கு அப்படின்னு 92 தரிசனம் தந்தார். 2012 நீ போ அப்படின்னு சொன்னார். 2012 இப்போ 26 வரைக்கும் கடந்த 14 ஆண்டுகளாக ஊர் ஊராக போய் ஒரு மாதத்துக்கு 16 இடத்துல இந்த எச்சரிப்பின் செய்தியை ஊழியக்காரர்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு ஊழியக்காரருக்கு பேசியாச்சுன்னா அவர் சபையில் இருக்க எல்லாருக்கும் அவர் பேசிடுவார். ஆனால் நம்ம போய் சபையில் பேசினோம்னா ஏன் சபை வம்பா போகும். அல்லேலூயா. அதனால நாம் போய் ஊழியக்காரர்களுக்கு திங்கக்கிழமையில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாளும் 4 மீட்டிங் 5 மீட்டிங் ஒரு 20 பேர் 25 பேர் 15 பேர் இப்படி வச்சு அவங்களுக்கு இந்த எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா நான் பெரிய கூட்டத்தை விரும்புகிற பிரசங்கி அல்ல. அல்லேலூயா. ஏசுநாதரே 3.5 வருஷம் 12 பேரை வச்சு பேசிக்கிட்டே இருந்தார். அதனால தான் ஒருத்தன் பொக்கா போனால் மீதி 11 பேரும் அவர் அருமையான அப்போஸ்தலர்களாக உலகம் முழுவதும் இந்த ஊழியத்தை செய்து இன்றைக்கு வரைக்கும் திருச்சபை உலகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்ல வேண்டியதை சுருக்கமான நபர்களுக்கு நல்ல ஸ்டஃப்போட எல்லா விதமான விவரத்தோடு அவங்களுக்கு நம்ம சொல்லிடணும். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு பெந்தகோஸ் எப்படி மாறி போச்சுன்னா, சபைக்கு வந்தால் பொண்ணு கிடைக்குமா, சபைக்கு வந்தால் மாப்பிள்ளை கிடைக்குமா, வீடு கட்டிடலாமா, கார் வாங்கிடலாமா, வேலை கிடைச்சிருமா, இந்த நோக்கத்தில் தான் வர்றாங்க. இந்த நோக்கத்தில் தயவு செய்து சபைக்கு வர்றாதீங்க. அப்படி வந்து உங்களுக்கு நிறைவேறிச்சினாலும் அது நிற்காது. ஆனால் நீ ஆத்தும ரட்சிப்பை காப்பாற்றுவதற்கு வந்தால் நான் சொன்ன எல்லாத்தையும் உனக்கு தேவையானதை தேவனே கொடுப்பாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ ஆசீர்வாதத்தை தேடி வந்தால் உங்ககிட்ட இருக்கிறது போயிடும். ஆனால் நீ கத்தரை தேடி வந்தால் உனக்கு தேவையானதை அளவோட கத்த தந்து நீ கெட்டு போகாதபடிக்கு உனக்கு பணத்தை கொடுப்பாரு, வசதியை கொடுப்பாரு, வீட்டை கொடுப்பாரு, துணியை கொடுப்பாரு, எல்லாத்தையும் கொடுப்பாரு. அது உன்னை கெடுக்காது. அல்லேலூயா. அப்படி ரட்சிப்பை பாதுகாக்கல எனக்கு இதுதான் வேணும்னா அதையும் தருவார். அதை ஆண்டவர் தர மாட்டார், சாத்தான் கொடுப்பான். நிறைய கொடுப்பான், நீ கேட்டதை விட நிறைய கொடுப்பான். அந்த நிறைய வந்து அது உன்னை கெடுத்து விடும். அல்லேலூயா. ஆமென். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதை தேடுகிறோம்? இயேசு கிறிஸ்து வர்றது இந்த உலகத்திலிருந்து சொத்துக்களை தூக்கிட்டு போறதுக்கு அவர் வரல, முத்துக்களை தேடி அவர் வருகிறார். அந்த முத்துக்கள் நீங்களும் நானும் தான். முத்தான சபையை மறுரூபமாக்க வருகிறார். சபைதான் அவருடைய சரீரம். சரீரமாகிய சபையை மறுரூபமாக்கவே இயேசு வருகிறார். அல்லேலூயா. அந்த சபையில் அங்கமாய் இருக்கிற நீங்களும் நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மீகத்தை சீர்படுத்தி பரலோக ராஜ்யத்தில் போய் நம்ம சேரணுங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த என்ன சாத்தான் வந்து உங்களை விட என்னை விட ஸ்பீடாக இருக்கான். இப்போ எதிரி வந்து என்ன செய்யறான் தெரியுமா? ரொம்ப துரிதமாக வேலை செய்கிறான். ஈரான்ல இருந்து $2 லட்சம் ஒரு மிசைலை உருவாக்கியிருந்தான். ஆனால் அதை இன்டர்செப்ட் பண்ணி குறுக்கிட்டு அழிக்கிறதுக்கு 10 லட்சம் அவன் செலவு பண்ணாதான் இஸ்ரேலில் ஒரு இன்டர்செப்டரை உருவாக்க முடியும். ஆனாலும் பரவாயில்லை, நீ என் எல்லையில் வந்து நீ அடிக்கக்கூடாது என்று 2 லட்சத்து மிசைலை $10 லட்சம் செலவழித்து ஒரு இதை உருவாக்கி அதை சென்ஸ் பண்ணி அவன் வானத்திலே அழிச்சிருந்தான். இதை போல தான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதிரியானவன் நமக்கு எதிராக நிறைய ஏவுகணைகளை விட்டு கொண்டே இருப்பார். ஆவியிலே நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அதை எதிரிட்டு அழித்து நீங்கள் அதிலே பாதிக்கப்படாமலே ஆண்டவர் உங்களை தப்புவிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆகவே
அந்த இயேசுவின் வருகைக்கு 6 நோக்கங்கள் இருக்கின்றன. அந்த 6 நோக்கங்கள் என்ன அப்படின்னா, பலனடிக்க வருகிறார், நம்மை சேர்த்து கொள்ள வருகிறார், ஆனால் இஸ்ரவேலினுடைய ரட்சிப்புக்காக வருகிறார், புறஜாதி தேசங்களை நியாயம் தீர்க்க வருகிறார், அந்தி கிறிஸ்துவை அழிக்க வருகிறார், பூமியில் 1000 வருடம் அரசாட்சி செய்ய வருகிறார். அல்லேலூயா. இந்த 6 காரியத்துக்காக அவர் வருகிறார். ஆகவே நாம செய்ய வேண்டியது 2 விஷயம். நமக்கு அந்த நாளிகையும் தெரியாது, நாளும் தெரியாது, நேரமும் தெரியாது, எந்த நாள் என்று நாளும் தெரியாது, மாசமும் தெரியாது. ஆக 24 மணி நேரமும், அல்லேலூயா, 7 நாளும் 52 வாரமும் எப்படி இருக்கணும்? விழிப்போடு இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி எந்தெந்த நேரத்திலலாம் விழிப்போடு இருக்கணும்? 24 மணி நேரமும். எல்லாம் சொல்லுங்க. 7 நாளும் 52 வாரமும் 365 நாட்களும் விழிப்போடு இருக்கிறவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இல்லை என்றால் கைவிடப்படுவோம். அல்லேலூயா. பழைய காரியங்களை பீத்திக்கிட்டு இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. நேற்றைக்குள்ள அனுபவம் உனக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. அடுத்து, உலக ஆசை இருக்கிறவங்களுக்கு பரலோகம் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் ஆசைப்பட்டவங்கள ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ அனுபவின்னு இங்கேயே வச்சுட்டு போயிடுவார். யாரை மட்டும் கூட்டிட்டு போவார்? உலகத்தின் ஆசையை வெறுத்தவங்க. அந்த உலகத்தின் ஆசையை வெறுத்ததுனால நீ 4 பேரா உன் குடும்பத்தாரால நிந்திக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. உன் சொந்த பந்தமெல்லாம் உன்னை ஏசிருக்கணும். இப்படி போய் இந்த பெந்தகோஸ்தில் சேர்ந்து நான் சமாளிக்கிட்டு இருக்கேன்னு நிந்திக்கப்படணும். அவர்கள் நிந்திக்க என் தேவனுடைய ஆசீர்வாதம் உன் சிரசிலே வந்து உன்னை உயர்த்தும், உன் குடும்பத்தை உயர்த்தும், உன் பிள்ளைகளை உயர்த்தும், உன் சந்ததியை உயர்த்தும். அல்லேலூயா. ஆமென். பல உபத்திரவங்களுக்குள்ள போய் பல பிரச்சனைகளுக்குள்ள போய் கிடப்போம். எல்லாம் நம்மளை நிந்திச்சு அவமானப்படுத்துவாங்க. வேதம் அப்படித்தான் சொல்லுது. ஆனால் அவர்களுக்கு அங்கே பரலோகத்தில் இடம் உண்டு. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்தேன்னா எங்கள் அக்காமாரெல்லாம் என்கிட்ட பேச மாட்டாங்க. நீ அக்காமார் பேசுறதுக்காக அக்கா கூட சேர்ந்துக்கோ, அம்மா அப்பா வெறுக்கப்படாதுன்னு அவங்க கூட சேர்ந்துக்கோ, அப்புறம் பிள்ளைகளோட சேர்ந்துக்கோ, எல்லா கூடயும் சேர்ந்து கிடைச்சல நீ வம்பா போயிடாத. அல்லேலூயா. ஆமென். யார் எப்படி போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால தான் நான் அடுத்து சொல்ல வர்றேன். அங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீ நான் வருகிறேன். எல்லாரும் சொல்லுங்க. நான் வருகிறேன்னா யார் வாரா? இயேசு வருகிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் வருகிறேன், உன் கிரீடத்தை, எதை? உன்னுடைய அப்பா அம்மா கிரீடம் இல்லை, உன் பிள்ளை கிரீடம் இல்லை, உன் பேரன் கிரீடம் இல்லை, அல்லது உன்னுடைய சகோதரர்கள் கிரீடம் அல்ல. யார் கிரீடம்? உன் கிரீடத்தை. அடுத்து 3வது சொல்றாரு, உனக்குள்ளதை. அல்லேலூயா. வேறு யாரை பற்றி நம்ம கவலைப்படுறதுக்குரிய காலம் இது அல்ல. நம்மளை பற்றி கவலைப்படணும். அல்லேலூயா. உனக்குள்ளதை, உனக்கு தேவன் கொடுத்த அந்த நித்திய ஆசீர்வாதங்களை அடுத்து நீ பற்றி கொண்டிரு. அல்லேலூயா. கணவன் பற்றி கொண்டு இருக்கணும், மனைவி பற்றி கொண்டு இருக்கணும். இப்போ எனக்காக அங்கே பாசனமாக ஒன்றும் பற்றிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க ஆத்மாவை காப்பாற்றினா அவங்க பற்றி கொண்டு இருக்க வேண்டும். நான் காப்பாற்றினா நான் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். பிள்ளைகள் வேணும்னா அவங்க பற்றி கொண்டு இருக்கணும். பேரம்பேத்தி வேணும்னா அவங்க பற்றி கொண்டு இருக்கணும். இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து நான் பற்றி கொண்டு இருக்க முடியாது. என்ன மயான அமைதியா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரவர்கள் ரட்சிப்பை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. யாருடைய ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது? பாதுகாக்க முடியாது. ஆகவே அந்த ஒழுங்கா ரட்சிக்கப்பட்டிருந்தா, ஒழுங்கா சத்தியத்தை கேட்டிருந்தா, சத்தியத்தில் நடந்தா நீ ஒரு நாள் வீணா போக மாட்ட. நீ பரலோக ராஜ்யத்தின் வாசியாக கர்த்தர் மாற்றினார்ல, கடைசி வரைக்கும் நீ பரலோக ராஜ்ய வாசியாகவே கர்த்தர் உன்னை வைப்பார். அதுல எந்த அளவு சந்தேகம் கிடையாது. இதுக்கு இடையில இந்த உலகத்தில் வருகிற வறுமை, தருத்தரம், கஷ்டம், நிந்த, அவமானம், பிரச்சனை எல்லாம் வரத்தான் செய்யும். இயேசுவுக்கு எல்லாம் வந்தது. இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கும் எல்லாம் வரத்தான் செய்யும். இது வரக்கூடாது, அதை வரக்கூடாது, அம்மாவை ப்ளீஸ் பண்ணும், அப்பாவை ப்ளீஸ் பண்ணும், அக்காவை ப்ளீஸ் பண்ணும், அண்ணனை ப்ளீஸ் பண்ணும், குடும்பத்தாரை ப்ளீஸ் பண்ணும். குடும்பத்தாரை ப்ளீஸ் பண்ணால் நம்ம விளங்கவே மாட்டோம். இதுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லணும்ல. நீங்கள் ஏன் சொல்லலை?
நீங்க அப்படி ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா, ஆமென். ரட்சிக்கப்பட்டுட்டியா, உன் ஆத்மாவை பார்த்துட்டு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, நீ மற்றவங்கள பற்றி கவலைப்படாத. அல்லேலூயா. இப்போ என்கிட்ட வந்து ஊழியக்காரங்க வந்து நீங்க முக்கியமா உங்க ஊழியம் முக்கியமானு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? உங்ககிட்ட நான் கேட்கேன், நீங்க முக்கியமா, நீங்கள் செய்கிற ஊழியம் முக்கியமாக, ஆத்மா ஆதாயம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணுதான், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், ஜெபம் நடத்தேன் வைக்க எல்லாம் செய்த ஒரு பெரிய பட்டியல் வச்சுருப்போம். இது முக்கியமா நீங்கள் முக்கியமா? சத்தமாக சொல்லுங்க. முக்கியம். நீங்கள் எதுவும் முக்கியமா? நான் தான் முக்கியம் சொல்கிறவங்க எல்லாம் கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. இப்போ என்கிட்ட வந்து பாஸ்டர் நீங்கள் செய்கிற ஊழியம் முக்கியமா நீங்கள் முக்கியமா கேட்டால், எனக்கு ஊழியம் ரெண்டாவது ஐயா, நான் தான் முக்கியம். அல்லேலூயா. ஊழியம் செஞ்சதுக்கு ரிவார்டு மேலே இருக்கு, ஆனால் ரிவார்டை வாங்க போகிறதுக்கு நான் பரிசுத்தமாக இருக்கணும். நான் பரிசுத்தம் இல்லாமல் போய் ஊர்லாம்ட்ட ஊழியம் செஞ்சு 16 இடத்துக்கு 32 இடத்துல ஊழியம் செஞ்சு நான் வம்பா போனோம்னா போச்சு. மோசே வந்து இந்த ஜனங்களை அவனை கோபப்படுத்தி வேகப்படுத்தி கடைசியில் அவன் போகாம அவங்களும் போக விடலை, அவங்களும் போகலை, இவனையும் போக விடலை. நான் அதான் பார்த்தேன், யாருக்காக நம்ம கோவப்படுறதோ வேகப்படுறதோ தேவையில்லை. உன் ஆத்மாவுக்கு நீ வேணாம், சபையிலே சொல்லிட்டேன், இங்கே வா, இது வரைக்கும் நான் நெருக்கிக்கிட்டு இருந்தேன், அக்கறைப்படுத்திக்கிட்டு இருந்தேன், சொல்லிக்கிட்டு இருந்தேன், இனி நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ என்னை பின்பற்றி வான்னு தான் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அதனால இனி ஒவ்வொருவரையா பார்த்து நம்ம தார்கம்ப வச்சு இடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, இப்படி இருக்காதீங்க அப்படி இருக்காதீங்கன்னு. வசனம் சொல்லுகிறத பிரசங்கிக்கும் போது கேட்டு நடக்கணும். அவங்களுக்காக ஏன் ஆத்மாவை நான் நஷ்டப்படுத்த விரும்பலை, நான் அதுல இருந்து மனம் திரும்பிட்டேன். ஆமென். யாருக்காகவும் நம்ம என்ன செய்யக்கூடாது பாருங்க. ஜனங்களுக்காக கோவப்பட்டு அவன் எங்க போகல, கானானுக்குள்ள கால் வைக்கல. 2 தடவை கேட்டு பார்த்தான், அதை பத்தி இனி பேசாத அப்படின்ட்டு. இப்போ மற்றவங்களுக்காக நம்ம கோவப்பட்டு நம்ம நரகத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? என்ன ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்போ எனக்கு எது முக்கியம்? ஏன் ஆத்மா முக்கியம், ஏன் ரட்சிப்பு முக்கியம், ஏன் அபிஷேகம் முக்கியம், ஏன் ஞானதான உடன்படிக்கை முக்கியம்? நான் தான் முக்கியம். அல்லேலூயா. நான் முக்கியமாக என்ன முக்கியப்படுத்தினா தான் நான் அமைதியாக இருந்து யாரை எக்கேடு கட்டும் போட்டோம். என்னால் முடிஞ்சதை எச்சரிக்கணும், சொல்லணும், அவ்வளோதான். ஜெபிக்கணும். 3 காரியம் சொல்லணும். 1 ஜெபிக்கணும், 2வது சொல்லணும், 3வது எச்சரிக்கணும். செய்யாதீங்க நல்லதில்லை அப்படின்னு எச்சரிக்கணும். கேட்க மாட்டேன்ட்டா, ஏன்னா மூடி நிறைக்க நிறைக்க என்ன இருக்காது, கிழவன் சொல்லு. என்ன பழமொழியும் தெரிய மாட்டேங்க உங்களுக்கு. கிழவன் சொல்லு கிண்ணறத்துக்கு ஏறாது. அது மாதிரி அதெல்லாம் வயசாயிட்டுங்க அவங்களுக்கு. அவங்கெல்லாம் ஐதர் அலி காலத்தில் உள்ள இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு இப்போ நூதனமான சில உபதேசங்கள்லாம் வந்திருக்கு. அதை பேசுவாங்க, கேட்டேன்னா நீ வம்பா போயிடுவ. ஆதி காலம் தொட்டு உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆதி மேன்மையை நீ இழந்து விடாதபடிக்கு ஆவியானவர் உன்னை ரட்சித்தாரே, அந்த ரட்சிப்பில் நிலைநிற்க நீ கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு. கர்த்தராகிய தேவன் உன்னை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கிட்டே நம்ம கோவப்பட வேண்டாம், எரிச்சப்பட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், சண்டை போட வேண்டாம். ஏன்னா சண்டை போட்டாலும் அவங்க கேட்க போகிறதில்லை. ஏன்னா நிறைய பேர் தீர்மானமாக சத்தியத்தை விட்டு விலகணும், இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும், சில திட்டம் தீட்டிட்டாங்க. போ நீ என்னென்னு நாசமாக போ, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நீ நல்லா இருக்கிறதுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், உனக்கு நான் புத்தி சொல்லுவேன், உனக்கு நான் எச்சரிப்பு கொடுப்பேன், உன் காலில் வேணாலும் நான் விழுவேன். ஆனால் உனக்காக இனி கோபத்தோடு பேசுவது இல்லை. நான் சொல்றது சரியா தப்பா? சரிதான் சொல்றவங்க கைதட்டி கத்திர தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, நான் சீக்கிரமா வரப்போறேன், நீ உன்கிட்ட உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டு இரு, எதை பற்றி நீ கவலைப்படாதுன்னு ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஏன்னா எதுக்கு இது சொல்லி இருக்கு அப்படின்னா, சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது, இந்த கொஞ்ச காலத்தில் இயேசு வரப்போகிறாரு, அவர் சபையை மறுரூபமாக்க வரப்போகிறாரு. அதனால் சபையில் இருக்கிறவங்களை எத்தனை நம்ம உலகத்தில் இருக்கிறவங்க கெட்டு போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு கடைசி மூச்சு வரைக்கும் ஓடிக்கிட்டே சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். சரியா? ஏன்னா காலம் இல்லை செய்துருவோம் அப்படின்னு. அவன் உங்களை கீழே விழ தள்ளுறதுக்காக சபைக்குள்ளே இருக்கிறவங்களை ஆதாயப்படுத்துறதுக்கு உங்ககிட்ட எப்படி ஏதேன் தோட்டத்துக்குள்ளே யாருக்கிட்ட பேசுகிறான்?
சொல்லுங்க சத்த. ஏதேன் தோட்டம்னா யார் அங்க இருந்தா? ஏன்னா 2000 பேரா இருந்தாங்க. ஆதாம் ஏவாள் 2 பேர் தான். 2 பேர் தானே. அந்த 2 பேர் பேர் தெரியாதா? சத்தமா சொல்லுங்க. ஆதாம் ஏவாள்னு. ஆதாம் ஏவாள். அது கூட தெரியாதா? சண்டே கிளாஸ்ல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. ஏதேன் தோட்டத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? 2 மனுஷன் 2 பேர் இருந்தாங்க. சாத்தான் ஒருத்தர் இருந்தான். அவனை கணக்கில், அது சென்சஸுக்கு அப்பாற்பட்டது, அவனை சென்சஸில் சேர்க்கப்படாது. ஆனால் 2 பேர் இருந்தாங்க. அது யாரெல்லாம்? ஒரு 100 பேர் 500 பேர் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கலாம்ல. ஆண்டவர் எத்தனை பேரை உண்டாக்குனாரு? 2 பேரை தான். ஆனால் அந்த 2 பேரே அவங்க தன்னை காப்பாற்றி கொள்ள முடியல. ஆண்டவர் கொடுத்த அந்த கற்பனையை பற்றி கொள்ள முடியல. அந்த ரட்சிப்பை இழந்துட்டாங்களே. அல்லேலூயா. ஸோ ஏன் ஆண்டவர் பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அருமையான தேவஜனமே, அந்த ஏதேன் தோட்டத்தில் 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேருக்கிட்ட பத்திரமா ஒரு மகிமையை கொடுத்தாரு. எதை கொடுத்தாரு? மகிமையை. தேவன் இருக்கிற இடத்துல என்ன உண்டு? மகிமை. உங்கள் வீட்டிலே மகிமை இருக்கணுமா? கர்த்தர் இருக்க வேண்டாம். பெரிய டிவி, 10 அடிக்கு டிவி. இப்போ எல்லாம் என்னன்னா, இப்படி ஒரு 10க்கு 12 ரூம் அப்படின்னா 10 அடி நீளம் இல்லை, 12 அடி நீளத்துக்கு எதை வைக்காங்க? டிவி. ஆமாம், டிவி. 12 அடி நீளத்துக்கு டிவி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 2.5 அடி உயரத்துக்கு 12 அடி நீளத்துக்கு டிவி இருக்கிறதுல பெரிய டிவி. நான் ஜப்பானில் தான் பார்த்தேன் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது. அந்த வீட்டுக்கு மேலே அந்த டிவி வச்சுருக்கு. அதுக்கு மேலே ஒரு சின்ன ஷெல்ஃப் இருக்குது. அந்த ஷெல்ஃபுக்கு மேலே சாப்பிட்டுட்டு இப்படி உட்காந்து தற்செயலாக அப்படி பார்க்குற ஒரு 3 பொம்மை இருந்துச்சு. அந்த 3 பொம்மையை பார்த்த உடனே என் கண்ணுக்கு அதிலிருந்து ஒரு ஆவி அப்படியே உருண்டுக்கிட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. நான் உடனே கேட்டேன், அது என்னது அப்படின்னு. அது ஜஸ்ட் இட் இஸ் அ டால். அது என்னது? பொம்மை, சாதாரண பொம்மை. வெஸ்ட் பெங்காலிருந்து 2 வாங்கிட்டு வந்தோம். இந்தோனேஷியாவுக்கு போயிருந்தோம், அங்கே ஒன்றா வாங்கிட்டு வந்தோம். அப்படியா? நான் சொன்னேன், அது பொம்மை இல்லை, அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஆவி இருக்குது. இல்லை பாஸ்டர், நோ நோ, தட்ஸ் ஜஸ்ட் டால். நான் சொன்னேன், எஸ், இட் இஸ் ஃபார் யூ எ டால், ஃபார் மீ இட் இஸ் அ டெபிள். ஏன்? அதில் என்ன சுற்றிக்கிட்டு இருக்கு? அதிலிருந்து ஒரு ஆவி அப்படி போகிறதும் அந்த ஆவி உள்ளே போகிறது இப்படி தெரியுது. இந்த இவ்வளோ தான் அந்த பொம்மை. நான் தான் என் கண்ணுக்கு தான் இப்படி தெரியுது அப்படின்னா, சரி எனக்கு தான் வயசாகி போச்சு, என் கண்ணு தான் இப்படி ஆயிட்டு அப்படின்னா, பக்கத்தில் பாஸ்டம்மா இருக்காங்க, அவங்க பார்த்துட்டு என்னடா இந்த பொம்மையிலேருந்து ஏதோ ஒரு ஆவி நடமாடிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க யோசித்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லதுக்கு அவங்க யோசித்துக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன், நமக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்க, 1 லட்சம் என்ன காணிக்க கொடுத்துருக்காங்க. இதை கேட்டு வாங்கிக்கிட்டு அறமில்லாமல் போனால் புடலில் ஒரு அறை விழும். மரியாதையாக நீ சொல்லு, உனக்கு வயசு இருக்குது, எச்சரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? வயசு இருக்குது அப்படின்னு ஆவியானவர் பேசிட்டார். நான் கொஞ்சம் மழுப்பி பார்த்தேன். வந்த நோக்கத்தை சாப்பிட்றதுக்காக வந்தான். அங்கே சாப்பாடு கொடுக்கலாம் தான், ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாமே. எது முக்கியம் சொல்லுங்கள். நான் சொன்னேன், இது வெறும் பொம்மை இல்லை, இந்த பொம்மையை தூர எடுங்க அப்படின்னு. அப்போ உடனே அவர் அது எங்கள் வீட்டம்மா பாடு, ஒன்லி சி இஸ் கீப்பிங் திஸ் அப்படின்னு ஒய்ஃபை கூப்பிட்டு, ஐயா என்னமோ சொல்கிறேன்னு கேட்பீங்க அப்படின்ட்டார். அவங்க பாஸ்டர், அது ஜஸ்ட் இட் இஸ் அ டால். நோ சிஸ்டர், இட் இஸ் நாட் அ டால், பட் விதின் த டால் தேர் இஸ் அ ஸ்பிரிட். முதல்ல அவங்க நம்பலை. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சரி ஐயா கிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டாங்க. நானும் அதுக்கு மேலே கம்பல் பண்ணல, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அது கூடவே கார் நிறைய பெட்ரோல் போட்டு, நீங்கள் ஐயாவை கூட்டிகிட்டு எங்கே வேணாலும் போடுங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டு போயிட்டார். வீட்டுக்கு போன உடனே எத்தனையோ பேர் வீட்டில் ஜெபம் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் கூட இந்த பொம்மையை அடையாளம் காட்டலை. ஐயா சொல்லிட்டு போயிருக்காருன்னா ஏதோ இதில் விஷயம் இருக்குமா, இதை நம்ம சீரியஸாக பார்க்கணுன்னு. உடனே இது எதுக்குங்க நம்ம நெருப்போடு போய் விளையாண்டுக்கிட்டுன்னு ஒரு ஸ்டூலை தூக்கி போட்டு டக்குன்னு அந்த 3 பொம்மை எடுத்து அதை எடுத்து கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டு வந்துட்டாங்க. போட்டு உட்கார்ந்த உடனே செல்லில் மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னு பார்த்தா, 6 மாதமாக ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு
செலெக்ஷனே ஆகலை, அப்பாயின்மெண்ட் எவ்வளோ நாளா? 6 மாதம். இந்த 3ஐயும் தூக்கி கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுட்டு வந்து உட்கார்ந்த உடனே மெசேஜ் வருது, யூ ஹவ் பீன் செலக்டட், யூ ஆர் அ வெரி குட் கேண்டிடேட், திஸ் இஸ் தி அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சிஸ்டருக்கு பயங்கரமான ஆச்சரியம். உடனே ஜோயனாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா கிட்ட சொல்லிடுங்க, அவங்க சொன்ன அந்த பொம்மையை நாங்கள் எடுத்துட்டோம், அதை எடுத்து வெளியே போட்ட பிறகு எனக்கு வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு அப்படின்னு அந்த மெசேஜையும் அனுப்பி விட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். யார் யார் வீட்டில் என்ன உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம உல்லாச பிரயாணம் போன இடத்துலலாம் உன்னை கொண்டு வந்து எதை நிரப்பி வைப்பான்? வீட்டை நிரப்பி. வீட்டில் கெட்டும் போதே என்ன கெட்டுவான்? ஷோகேஸ். ஷோகேஸ் எதுக்கு? வந்தவங்கெல்லாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இதெல்லாம் இருக்குது பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்காக அப்படி ஒரு ஷோகேஸ் பண்ணி வச்சுருவோம் ஹாலில். அது எல்லார் வீட்டிலையும், எங்கள் வீட்டிலையும் இருக்குது, எல்லார் வீட்டிலையும் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜப்பான்லேருந்து வந்த உடனே தாஜ்மஹால் பார்க்க போயிருந்த நேரத்தில் அங்கே ஒருத்தர் ஒரு இது வாங்கி கொடுத்தாரு. என்னது? தாஜ்மஹால். நான் பார்த்தேன், இது நம்ம வீட்டில் இருக்க வேண்டியதா? சொல்லுங்க. நான் அதை எடுத்து வீட்டுக்கு வெளியே வச்சிட்டேன். வெளியே வச்சு ஒரு இந்து சகோதரர் வந்தார். நான் சொன்னேன், இதை நீங்கள், அது பளிங்கு, இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. என்ன அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இது கல்லறையை போய் தூக்கிட்டு போய் சொல்லியேன்ட்டார். என்னது? கல்லறையை போய். நமக்கு அந்த அறிவு கூட இல்லை இன்னைக்கு. இல்லை அதை மெனக்கிட்டு ஆக்ராவெலாம் தூக்கி கொண்டு வந்து செல்பில் வைப்போமா? சொல்லுங்க. அப்போ நம்ம புத்தி சில நேரம் என்ன செய்யுது? மழுங்குதான் மழுங்கலையா? இப்போ எத்தனை பேர் இங்கே மழுங்கி எல்லாத்தையோ வீட்டில் வச்சுருக்கீங்க? அதனால தான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமென். உன்னுடைய வேலைக்கு தடை அதாத்தான் இருக்கலாம், அல்லது உன் குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கலாம், அல்லது உன் வருமானத்துக்கு தடையாக இருக்கலாம், அல்லது வருமானம் பட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தடை குடும்பத்தில் இருக்கிறதற்கு அங்கே என்ன இருக்கு? ஏதோ ஒரு ஆவி ஒரு பொருளை சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போமே அது ஆண்டவரே அது என்னன்னு எனக்கு காட்டிருங்க, நான் வீட்டுக்கு போனவொடனே என் கண்ணில் காட்டுங்க, எடுத்து நான் குப்பையில் போடுதேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு உட்கார்ந்து கர்த்தரை துதிச்சைனா உன் வீடு கிளியர் ஆயிரும், சுத்தமாயிரும். தடைப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்னைய கொண்டு வந்தாருன்னா சும்மா கொண்டு வர, கொஞ்சம் பெருக்கி சுற்றி பெருக்கி எடுத்து தொடச்சி நீட் பண்ணுறதுக்காகத்தான் கர்த்தர் கொண்டு வந்திருப்பார். இல்லைன்னா அவர் நல்ல ஒரு தேவ மனுஷன் என்னை சும்மா போட்டு கூப்பிடுவாரா? சொல்லுங்க. ஒன்று கூப்பிடுவாருன்னு சொல்லுங்க, கூப்பிட மாட்டாருன்னு சொல்லுங்க. சும்மா கூப்பிடுவாரா? சும்மாவா வந்திருக்கேன்? இல்லை, உங்களை ஒரு தொலைக்கு தேவனோடு இணைப்பதற்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவியத்தில், உன் உடம்புல, உன் வீட்டில், உன் வாழ்க்கையில் என்ன இருக்கு அலசி பாரு, அதை எடுத்து வெளியே போடு. தடைப்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு சொந்தமாகும். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காணிக்கை கொடுத்தாலும் ஏமாற மாட்டோம், பிரியாணி கொடுத்தாலும் ஏமாற மாட்டோம். அது இப்போ பிரியாணி நான்வெஜ் ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்து வருக வரைக்கும் எதை பேசணும்? சொல்லுங்க. இந்த வாயை அடவு வச்சுட்டீங்க சாத்தானுக்கு, அவ்வளோதான், கெட்டு போயிடுவோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னால் இங்கே இந்த சபையில் உள்ள ஒரு தம்பி இப்போ என்னை ஜெபம் பண்ண வந்தான். அவனை பார்த்த உடனே எனக்கு பயமாயிட்டு. ஏன்னா உருவம் 3 மடங்கு பெருசாக இருக்கு. அவன் கல்யாணத்தோடு நான் பார்க்கும்போது அவன் உடம்பு எப்படி இருந்தது? ஸ்லிம்மாக இருந்துச்சு. இப்போ 1 2 3 மடங்கு. எனக்கே அடையாளம் தெரியல. அல்லேலூயா. நான் சொன்னது 3 டிப்ஸு சொன்னேன். இந்த உடம்பை குறைக்கிறதுக்கு நானும் சாப்பிடாம இருந்தால் இன்னும் கூடும். உடம்பை குறைக்கிறதுக்கு 3 வழி சொல்லவா வேண்டாமா? கையை வைத்து சொல்லுங்கன்னு பிறகு பிரசங்கத்துக்கு வந்தவர் இவர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னா, நீ வருகைக்கு போகணுன்னா வாயை கெட்டு. ஏதேன் தோட்டத்தில் வாயை கெட்டாததுனால தான் அந்த வாய் வழி அவன் என்ன செஞ்சுட்டான்? சாத்தா ஏமாத்திட்டான். ஆமென். ஆமென். வாயை கெட்டினா 2 நன்மை. ஒன்று சரீரத்தில் நன்மை கிடைக்கும், இன்னொன்று ஆத்மீகத்தில் நன்மை கிடைக்கும்.
அல்லேலூயா. அல்லேலூயா. வாய் கட்டப்பட்டவர்கள் அனாவசியமா புரணி பேச மாட்டாங்க, குறை பேச மாட்டாங்க, அடுத்தவங்களை பத்தி பேச மாட்டாங்க. ஆத்மா ஈடேறிடும், வசனத்தை மட்டும் பேசுவாங்க. இன்னொன்று வாயை கட்டினா தேவையில்லாத உணவு உள்ள போகாது, வராத நோயெல்லாம் வந்துடுது. காரணம் என்ன? தேவையில்லாதது சாப்பிட்றதுனால தான். தூத்துக்குடிக்கு எது ஃபேமஸ்ஸு? பரோட்டா. 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 வெறும் பரோட்டான்னா யார் ஏற்றுக்கிடுவா? பொரிச்ச பரோட்டா. பொரிச்ச பரோட்டா சாப்பிட்டவங்க எல்லாம் கை வைத்துங்க, நல்ல கை வைத்துங்க, பொய் சொல்லாதீங்க. கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, நல்ல தலைக்கு மேலே உயர்த்துங்க. இந்த பொரிச்ச பரோட்டாவே சாப்பிடக்கூடாது, பொரிச்ச பரோட்டா தொடவே கூடாது. நான் அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன், பொரிச்சது, புளித்தது, தாளிச்சது, இதை நீ தவிர்த்து விடு. இந்த மூணையும் சத்தமா சொல்லுங்க. பொரிச்சது, பொரிச்சது, புளிச்சது, புளிச்சது, தாளிச்சது. தாளிச்சது. புளிச்சதுன்னா என்னது? இந்த புளியோதரை, இட்லி, தோசை, ஆப்பம், இது மாவு புளிச்சா தான் இது செய்ய முடியும். அப்போ இதை என்ன செய்யணும்? நிறைய பேருக்கு முட்டு வலி எத்தனை பேருக்கு இருக்கு? முட்டு வலி, குறுக்கு வலி இருக்கவங்கெல்லாம் கை வைத்துங்க. ஏகப்பட்ட பேருக்கு முட்டு வலி, குறுக்கு வலி இருக்கு. இது மருந்து இல்லாமல் சரியாகணும்னா நாளைக்கு, இன்னைக்கு நைட்டில் இருந்து இட்லியும் தோசையும் ஆப்பத்தையும் நிறுத்திட்டு இடியாப்பம், சப்பாத்தி, அப்புறம் என்னது, புளிப்பு இல்லாதது எத்தனையோ பண்டம் இருக்குல்ல, அவன் சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு இருக்கான். இப்போ லேடிஸு 4 இதை கண்டுபிடிக்க வேண்டாமா? சொல்லுங்க என்னெல்லாம்? புளிப்பு இல்லாத மாவுல செய்யக்கூடிய பண்டங்களை நீங்க சாப்பிடுங்க. சப்பாத்தியை சாப்பிடுங்க, அப்புறம் என்னது, இடியாப்பத்தை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் என்னது, கேட்கல, புட்டு சாப்பிடலாம், வெரி குட். ஆனால் நூடுல்ஸ் சாப்பிடாத வயிற்றுக்குள்ள பிளாஸ்டிக் கட்டி உருவாயிரும். ஆமென். இந்த 3 உணவையும் தவிர்த்து விட்டு பசிச்சா மட்டும் சாப்பிடணும், பசிக்கலைன்னா சாப்பிடக்கூடாது. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கமாக நீங்கள் வைங்க. இட் இஸ் அ டிசிப்ளின் டு யுவர் ஃபிசிக்கல் டிசிப்ளின் டு யுவர் பாடி. டோன்ட் ஈட் இஃப் யூ டோன்ட் ஃபீல் ஹங்க்ரி. பசிக்கலையா சாப்பிட வேண்டாம். அல்லேலூயா. நான் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் கிளம்பி போகும்போது எனக்கு 3 அல்லது 4 தோசை, கம்பு, சோளம், கேப்பை, இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி 4 தோசை சுட்டு ஹாட் பேக்கில் காரில் வச்சுருவாங்க. எனக்கு சில நேரம் பசி எடுக்கவே எடுக்காது. 8 மணி, 9 மணி, 10 மணி வரைக்கும் பசி எடுக்காது. அப்படி நான் படுத்துருவேன். அந்த தோசையை தூர போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் என் வயிற்றுக்குள்ளே போட்டு நான் என்னை கெடுக்க விரும்பலை. ஏன் அப்படின்னா நான் 6லேருந்து 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருவேன். அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன், புரிச்சது, புளிச்சது, தாளிச்சதை நிறுத்திட்டு கரெக்டாக 6லேருந்து 7க்குள்ளே என்ன செஞ்சணும்? சாப்பிட்டணும். அந்த 6லேருந்து 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு காலையில் சாப்பிட்டோமா, ஒரு 8:30 மணிக்கு சாப்பிட்டோமா, மத்தியானம் 12:30 இருந்து 1 மணிக்குள்ளே சாப்பிட்டோமா, சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டோமா, இதுக்கு இடப்பட்ட இந்த பேக்கரியில் உள்ள ஐட்டம், அதுக்கப்புறம் லாலா கடை ஐட்டம், அப்புறம் தெருவில் வச்சு சிக்கன் பொரிச்சிக்கிட்டு இருக்கான்ல, இந்த ஐட்டம் எதுவுமே உள்ளே போகக்கூடாது. இதை மட்டும் நிறுத்தி சாப்பாடை நல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க. சாப்பிடும்போது நீ எதோ ஆசைப்பட்டாலும் சாப்பாடை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு இதை கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுக்கோ. என்னெல்லாம் ஆசைப்படுறதா சாப்பிடு, ஒன்றும் சாப்பிட மாட்டோம். ஆனால் எப்போ தான் சாப்பிடணும்? பசிச்சா தான் சாப்பிடணும். அந்த பசிக்கும் போது நீ சாப்பிடும்போது உனக்கு ஏதாவது ரொம்ப ஆசையாக இருக்குது, வாயை கட்டவே முடியலை அப்படின்னா என்ன செஞ்சுக்கோ, சாப்பிட்டுக்கோ. அதுக்கு பிறகு அடுத்த சாப்பாடு வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இப்படி இருந்தாலே போதும். நல்ல ஓமக்குச்சி மாதிரி காண்டாமிருகத்தின் பலனோடு கடகடன்னு ஓடி செய்ய ஆண்டவர் பலனை கொடுப்பாரு, வேலை செய்ய பலனை கொடுப்பாரு. முட்டு வலி, குறுக்கு வலி, கழுத்து எலும்பு தேய்மானம், குறுக்கு எலும்பு தேய்மானம் ஒரு இளவும் வராது. ஆமே. இதுக்கு அலையிலையா வராத? ஏன்னா இந்த புரோட்டா கட் ஆயிட்டு. இப்ப எத்தனை பேர் நான் இனி புரோட்டா சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறீங்க? அப்படி நினைச்சவங்க எல்லாம் கொஞ்சம் கையை வைத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. சத்தியங்களா? இந்த புரோட்டாவை விடதுக்கே நமக்கு முடியலையே, நம்ம எங்க பரலோகத்துக்கு போறோம்? ஏன்னா பரலோகத்துல என்ன கிடையாது? பரலோகத்துல மன்னா மட்டும்தான் உண்டு. இந்த புரோட்டா கிடையாது. ஏதேன் தோட்டத்துல பறி கொடுத்து விட்டார்கள். யாரு? ஆதாமும் ஏவாளும். ஏன்னா பிசாசுக்கு யாரை எதுல கவுக்கணும்னு அவனுக்கு தெரியும். வாயாடினா வாயை கொடுத்து கவுத்துருவான்.
இது நல்ல போஜன பிரியன்னா நேராக கொண்டு வந்து ஒரு ஃப்ரெண்டு வருவான், டேய் நம்ம அது என்ன கடை சொன்னீங்க, ஆண்டவரா, ஆமாம் அந்த கடைக்கு போவோம் வாரையா அப்படின்னா தூண்டி விட்டுருவான். இவன் சொல்லுவான், இன்னைக்கு வேண்டாம்ப்பா, சபையில் பாஸ்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னா அன்னைக்கு ஜெயிச்சிருவான். 2 நாள் கழிச்சு அவன் ஃபோன் அடிப்பானா, ஆண்டவர் புரோட்டா ஸ்டாலுக்கு போகிற நீ வாரையா அப்படின்னா, இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இந்த சூடு ஒரு 2 நாளைக்கு இருக்கும். 3ஆவது நாள் இந்த சூடு போயிடும். பாஸ்டர் போயிட்டாரா, திருநெல்வேலிக்கு போயிட்டாரு, சூடும் போயிட்டு வா, நான் ஒரு நாள், நான் ஒரே ஒரு நாள் தான் வருவேன், அதுக்கு மேலே வரமாட்டேன். இந்த ஒரு நாள் வாய் ஊறிட்டுல, அப்புறம் சோலி முடிஞ்சது, உடனே கவுத்துட்டான். சாத்தான் வேற எதையாவது ஏவாள்கிட்ட பேசியிருக்கலாமே, ஆனால் எதை பற்றி பேசினான்? ஆண்டவர் எதை சாப்பிடக்கூடாது என்று தவிர்த்தாரோ அந்த கனியை பற்றி பேசினான். எது வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறதா அதில் தான் நம்ம மூச்சை பிடிச்சிக்கிட்டு உச்ச ஊனிக்கிட்டு நம்ம பேசுவோம். ஏன் தெரியுமா? அதில் தான் நம்ம கெட்டு போவோம். அல்லேலூயா, ஆமென். ஒருத்தர் சொல்றாரு, 60 வயதில் நான் இதை கீப்பப் பண்ண ஆரம்பித்தேன், இப்போ 94 வயசு வரைக்கும் இளவட்டனை போனால் ஓடிக்கொண்டிருக்கிறேன், படியில் ஏறுகிறேன், படுக்கையில் போய் படுக்கவில்லை, ஆஸ்பத்திரியில் போய் டாக்டரை தேடவில்லை என்பவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தான் முதல்ல கொடுத்த சோதனையை வாய்க்குத்தான். வாயை கொடுத்து பிடுங்கிட்டான். அவன் கேட்கான், இந்த மாதிரி இந்த கனியை எதுவும் புசிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், 10ஆம் வசனம் 10லிருந்து 12 வரைக்கும். அப்போ இந்த ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும்? எப்பா, அப்துல் காதருக்கு அமாவாசைக்கு என்ன சம்பந்தம்? நீ எதுக்கு ஆண்டவருடைய காரியத்தை பேசிக்கிட்டு இருக்க? கனியை புசிக்க சொன்னார், புசிக்க சொல்ல, உன் ஜோலியை பார்த்துட்டு போன்னு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் மாதிரி எதிர்த்து நின்றிருந்தா இன்னைக்கு இந்த சபையே உருவாகி இருக்காது, நானும் ஊழியக்காரனா வந்திருக்க மாட்டேன். அல்லேலூயா. உங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் இவ்வளோ பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. பரோட்டா சாப்பிடாத, பொரிச்சதை சாப்பிடாத, புளிச்சதை சாப்பிட, இதெல்லாம் சொல்லணுமா? தேவையா? இல்லை. ஏன்னா அப்படி அன்னைக்கு கேட்டு வாயை கொடுத்து பிடுங்கிட்டான். அவன் பிடுங்கி அவன் மெதுவாக ஆசையை காட்டினான். ஆசை காட்டினோன்னா அது வரைக்கும் பார்க்காத பழத்தை பார்க்க ஆரம்பிச்சான். அல்லேலூயா. ஒரு பழத்தை, அதனால தான் பழங்களை, கருப்பு பழம் எதுவுமே கிடையாதுங்க, பிளாக்கிஷ் ப்ரௌனு கூட இருக்கு. ஆனால் கருன்னு கருத்த பழம் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரியும் இல்லை. நான் இமாச்சலுக்கு போயிருக்கும்போது, இமாச்சல் மலையில் ஏறுறதுக்கு அடிவாரத்தில் போய்கிட்டு இருக்கும்போது பழ வண்டிகள் நிறைய வச்சுருந்தாங்க. அப்போ நான் நிறுத்தி இது என்ன பழம்னு பார்த்தா, நம்ம ஊர் பக்கம் நான் பார்க்காத பழமெல்லாம் எங்கே இருக்கு? ஏன் அப்பா இவ்வளவு வகையான பழங்கள் இருக்கா அப்படின்னு அந்த பழத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அவ்வளவு பழங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ பழத்தில் ஏகப்பட்ட பழம் இருக்குது. இந்த ஒரு பழத்தை எதுக்கு பேசணும்? எத்தனையோ மேட்ரு இருக்க, அந்த தேவையான மேட்டரை பேச மாட்டாங்க. பைபிள் வார்த்தையெல்லாம், ஜோம் பண்ணையெல்லாம். இன்றைக்கி எத்தனை பேரை சந்திச்சிங்க, நல்ல ஆவியில் நிரம்பினீங்களா? இல்லை வீட்டுக்கு வந்தால் பேசுவோமா? வீட்டுக்கு போனால் என்ன பேசுவோம்? அடுத்தவங்க புறணியத்தை நம்ம பேசுதான். இப்போ இவன் புறணி பேசிட்டான். யாரு? சாத்தான். எங்க? ஆதாமியாவாள்கிட்ட. இவன் கீழ்ப்படிஞ்சு அதை பார்க்காதவா பார்த்து, பறிக்காதவா பறித்து, சாப்பிடாதவா சாப்பிட்டு, புருஷனுக்கு உன்னை கொடுத்த உடனே என்ன திறக்கப்பட்டது? கண்ணு திறக்கப்பட்ட உடனே தான் தெரியுது மகிமை பறிபோய் விட்டது. மகிமை இழந்தான். அதுக்கப்புறம் என்ன இழந்தாங்க? தேவ ஐக்கியத்தை இழந்தாங்க. அதுக்கடுத்து என்ன இழந்தாங்க சொல்லுங்க? 3 காரியத்தை இழந்தாங்க. ஸ்தானத்தை இழந்தாங்க, ஐக்கியத்தை இழந்தாங்க, தோட்டத்தை இழந்தாங்க. 3ஐயும் இழந்து கடைசியில் இப்போ அவங்க என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்க? நிர்வாணிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஆவிக்குரிய சபையில் இருக்கிற நீங்கள் ஒரு காரியத்தில் கூட நிர்வாணத்தில் போகக்கூடாது. ஆமென். நிர்வாணா என்பது என்னது? இந்து மார்க்கத்தில் இருக்கிற ஒரு தத்துவம். அந்த உயர்நிலையை அடைவதற்கு ஒவ்வொரு மனுஷனும் எதுக்குள்ளே போகணுமா? நிர்வாணம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவன் போக வேண்டும். அப்படின்னா உலகத்தில் எல்லாத்தையும் வெறுக்கணும். அந்த எல்லாத்தையும் வெறுத்து, ஈவன் வஸ்திரத்தை கூட வெறுத்து போகிற அந்த நிலைக்கு பேர் தான் என்னது? த ஹையஸ்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் எ ஹியூமன் பீயிங் டு ரீச் நிர்வாணா.
அந்த நிர்வாணங்கிற உயர்ந்த ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்னா அவன் எல்லாத்தையும் வெறுக்க வேண்டும். மனுஷன் அதை வெறுக்க வேண்டும். அப்போ தான் அந்த நிர்வாணங்கிற நிலைமைக்கு ஆக முடியும். ஆனால் கிறிஸ்தவத்தில் வரும் பொழுது பிசாசு உனக்குள்ளே வந்துட்டான்னா அவன் கண்டிப்பாக உன்னை ஆவிக்குரிய நிர்வாணம், உலக பிரகாரமான நிர்வாணம் உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பட்சித்து உன்னை நிர்வாணியாக மாற்றிடுவான். அல்லேலூயா. அதனால தான் வாயை கொடுக்கவும் கூடாது, வாயை வாங்கவும் கூடாது, பேசவும் கூடாது, அமைதியாக இருக்கணும். வயசான போதகர்கள் அந்த காலத்தில் கண்ணை மூடிக்கிட்டு வாயை கட்டிக்கிட்டு, வாங்க பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கும், கண்ணை மூடிக்கிடுவாங்க. கண்ணை மூடுறவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேச முடியாது. ஒரு முறை சுந்தர ஐயாவை பார்க்கறதுக்கு நானும் ஸ்டீபன் ஐயாவும் போயிருந்தோம் ஒரு கூட்டம் விஷயமா பேசுறதுக்கு. போய் உட்காந்து அவர் பேசிக்கிட்டே இருக்கார். ஒரு அரை மணி நேரம் இருக்கும். கண்ணே திறக்கலை, என் முகத்தையே அவர் பார்க்கலை, கண்ணை மூடிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கார். எனக்கு அன்னைக்கு சின்ன வயசு, எனக்கு புரியல. அன்றைக்கி எனக்கு ஒரு 28 வயசு இருக்கும், 28-30 வயசுக்குள்ளே இருக்கும். கண்ணை மூடிக்கிட்டே பேசினா இது என்னது அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் அவர் வயசுக்கு இப்போ நான் வந்த உடனே நம்ம எப்படா கண்ணை மூடுவோம், கண்ணை மூடுவோன்னா உலகத்தை விட்டு போவோன்னு இல்லை, உட்கார்ந்தாலும் யார் வந்து பேசினாலும் கண்ணை மூடிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு வாங்க தோத்திரம் அப்படியா சொல்லுங்கள். தேவைக்கு பதில் தேவையில்லாமல் வாயை கிண்டதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இல்லையா? நான் சொல்கிற தத்துவம் இப்படி இருந்தால் நீ நிர்வாணமாக மாட்டாய், நீ இழக்க மாட்டாய், ஒன்றையும் இழக்க மாட்டாய். தேவன் கொடுத்த எல்லாம் உன்னுடையதாக இருக்கும், நீ பற்றிக்கொள். அல்லேலூயா. அந்த ஒரே பிரமாணம், அந்த ஒரு பிரமாணத்தை அவங்க பற்றி கொள்ளாததுனால என்னாச்சுது, இழந்துட்டாங்க. உள்ளதும் போச்சுடான் உள்ள கண்ணான்னு போயிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. தேவ ஐக்கியம் பறி போயிடுச்சு, அவங்க ஸ்தானம் ஏதேன் தோட்டம் பறி போயிடுச்சு, தேவ மகிமை பறி போயிட்டு. இவன் பார்க்காங்க நிர்வாணமாக இருக்கும். ஐயோ ஓடி ஒளி, ஒன்றும் வஸ்திரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அத்தி இலைகளை பறித்து போத்திக்கிட்டு அவங்க மரங்களுக்கு இடையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் வந்து கூப்பிட்றாரு, ஆதாமே எங்கே இருக்கிறாய் அப்படின்னு. நான் உடைய சத்தத்தை கேட்ட உடனே இந்த தோட்டத்தில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், ஒளிந்து கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளையே, பிசாசு உன் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டான்னா உன்னை நிர்வாணமாக்கி உள்ளதெல்லாத்தையும் இழக்க வச்சு நீ வந்து ஒளிந்து கொண்டு அலையும்படிக்கு இந்த சமுதாயத்தில் ஒன்று ஆக்கிடுவான். இப்போ கத்தர் உன்னை வெளியரங்கமாக்கி சபையில் கொண்டது உன்னை சாட்சியாக கத்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லாரையும் கத்தர் சாட்சியாக வச்சிருக்காரு இல்லையா? சாட்சியாக வச்சிருக்காருன்னு சொல்கிறவங்க எல்லாம் கையை தட்டி கத்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்தால், அல்லேலூயா, எதுக்கு இடம் கொடுத்தா? பிசாசுக்கு இடம் கொடுத்தால் ஆமென், என்ன ஆகும் அப்படின்னா அவன் நிர்வாணமாக்குறது மட்டுமல்ல, உள்ளதை பறித்து கொள்வது மட்டுமல்ல, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் ஸ்தானத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து நம்மளை நடுத்தருவில் நிற்க வச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுட்டு போயிடுவான். இதான் யாருடைய வேலை? சாத்தானுடைய. வேதத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. அல்லேலூயா. நீங்களும் இப்போ ஆண்டவர் நம்மளை சாட்சியாக வச்சுருக்காரு, சபையில் தூணாக வச்சுருக்காரு. அல்லேலூயா. உங்களை கொண்டு வந்து வச்ச இடத்துல நீ தூணு மாதிரி இருக்கணும். தூணுனா என்ன? உன் மேலே ஒரு பாரம் இருக்கணும். சபையின் ஊழியத்தின் பாரம் உன் மேல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி ஒரு தூணை வைக்கிறோன்னு வைங்களேன், இந்த தூணுக்கு மேலே ஒரு வெயிட் இல்லைன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கான தூணு என்ன செய்யும்? ஷேக் ஆகத்தான் செய்யும். அல்லேலூயா. அப்போ தூணு அசையாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? மேலே ஒரு பாரம் வைக்கப்பட வேண்டும். அதனால தான் நம்ம எல்லாருக்கும் மேலே என்ன இருக்கு? ஒரு பாரம் இருக்கு. அதான் பவுல் சொல்றார், நாங்கள் பாரம் சுமந்து தவிக்கிறோம். அது உனக்கு தவிப்பாக இருந்தாலும் உன்னை கத்தரை விட்டு விலக விடாது. நீ சபையை விட்டு விலக மாட்டாய். சபையிலே ஊழிய பாரத்தை உன் மேல் எடுத்துக்கொண்டால் நீ அந்த சபையில் நீ ஒரு தூணாக நீ விளங்குவாய். அல்லேலூயா. எங்க தூணா விளங்கினா பரலோகத்திலும் உன்னை கத்தர் தூணாக மாற்றுவார். அல்லேலூயா. இங்கே நான் தூணாங்கெல்லாம் வேண்டாம், நான் ஒரு ஊழியம் செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ தப்பித்து ஓடினால் பரலோகத்தில் நீ தூணாக இருக்க முடியாது. சாத்தா உன்னை வாரி கொண்டு போயிருமா. அல்லேலூயா. சரி. இரண்டாவது, ஒருத்தி நிறைவாக இருந்து ஒரு தவறான தீர்மானம் எடுத்தால்
அவள் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கவில்லை, தன் தேசத்தை பற்றி கொண்டிருக்கவில்லை, தேவ பிரமாணத்தை பற்றி கொண்டிருக்கவில்லை. அவள் யாரு? நகோமி. அவ யாரு? நகோமி. வாசிங்க அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. ரூத்து 1:21 வாசிங்க பார்ப்போம். இதுக்கு தான் நானே வாசிட்டு போறேன். நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய். எப்படி போனாரு? நிறைவுள்ளவளாய் போனேன். நீங்க அந்த 1ஆம் வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். பாருங்க, பெத்லகேம்ல இருக்க வேண்டிய, பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டிலேயே தரித்திரம் இருக்கு, சாப்பாடு இல்லை அப்படின்னா கர்த்தர் அதை அனுமதித்ததுக்கு ஒரு காரணம் உண்டா இல்லையா? அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமிலே என்ன இல்லை சொல்லுங்க? அப்பம் இல்லை. அப்ப அங்கே அப்பம் இல்லை அப்படின்னா ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் செய்கிறார் என்று விளங்கி கொள்ள வேண்டாமா? இப்ப இந்த எலிமெலேக்கு அதை என்ன செய்யல? உணரல. அவன் தான் உணரல, மனைவியை கூட கொடுத்துருக்கல. அந்த மனைவிக்கு என்ன இருக்கணும்? மனைவிமாரெல்லாம் கையை வைத்துங்க, மனைவிகள் எல்லாம் கையை வைத்துங்க. என்ன உங்களை எதுக்கு மனைவியா கர்த்தர் துணைக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா? அவங்க சொல்றலாம், ஆண்கள் புருஷர்கள் சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமா ஆமான்னு தலையாட்டுறதுக்கு இல்லை. அதை ஜெபம் பண்ணி எடுத்து இது சரியா என்ன ஏங்க இப்படி கொஞ்சம் அதை யோசித்து செய்யுங்களேன்னு அப்படி பக்குவமாக சொல்லணும். உடனே அங்கே டாமினேட் பண்ணி அது என்ன நீங்கள் சொல்கிறது, அது என்ன அப்படி பண்ணுறது அப்படின்னு ஆளை முறிக்கிறப்படாது. அப்புறம் பேச்ச கேட்க மாட்டாங்க. நிதானித்து ஜெபம் பண்ணி உனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறது நீ சொன்னீங்கன்னா உன் குடும்பத்தை காப்பாற்றிடலாம். ஆமென். ஆனால் நகோமி அதை சொல்லலை. நம்ம மோவாப்புக்கு போவோம் அப்படின்ன உடனே 3ஆம் தலைமுறையில் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்க மோவாவை பற்றி, அது அருவருப்பான தேசம் இல்லை. நீங்கள் என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு பிரேக் போட்டிருக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க. ஏன் போடலவா? கிளிப்பிள்ள மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டு அவாடு கூட போயிட்டான். அங்கேயும் போய் அங்கே சும்மாவா இருந்தாங்க? கடுஞ்சேட்டை. என்ன சேட்டை? சம்பந்தம். அவங்க சம்பந்தம் யாரோட கலந்தாங்க? அந்த மோவாப் தேசத்தினுடைய ராஜா இருக்கான்ல, அந்த ராஜாவினுடைய மகளை போய் இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சாங்க. ஒரு தேசத்தினுடைய அருவருப்பும் ஒரு தேசத்தின் ஆசீர்வாதமும் யாரை பொறுத்தது? அந்த தேசத்தின் ராஜாவை பொறுத்தது. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதமும் ஒரு குடும்பத்தினுடைய சாபமும் யாரை பொறுத்தது அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய தலைவர். அல்லேலூயா. சில நேரங்களில் தாத்தாமாரு கூட சில அந்த ஆவிக்குரிய காரியங்களில் கொஞ்சம் கோவப்பட வேண்டிய சூழலமை ஏற்பட்டு விடுகிறது. சத்தியத்தை விட்டு அப்படி விலகும் போது கண்டிப்பாக என்ன பண்ணணும் சொல்லுங்க? கோவப்பட்டு தான் ஆகணும். கோபப்படாமல் இருந்தால் கர்த்தர் நம்ம மேலே கோவப்படுவார். அல்லேலூயா. அது தாத்தாவாக இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஆனால் பிள்ளைகளுக்கு வந்து வயசாகிட்டு அவர் லூஸ் தனமாக பேசிக்கிட்டு இருக்காருப்பாங்க. லூசு தனமாக பேசலை, அவரை கொண்டு கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறாரு, நீ ஜாக்கிரதையா இருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீ யாரை கனம் பண்ணணும் சொல்லுங்க? வயதானவர்களை கனம் பண்ண வேண்டும். வயதானவர்கள் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். வாலிபன் வந்து நீ நல்லா இருப்ப, நீ அப்படி இருப்பேன்லாம் சொன்னால் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. பல அனுபவங்குள்ள போய் அடி வாங்கி தொலி வாங்கி மிதித்து தியாகம் பண்ணி எடுத்து பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு மேலே கொண்டு வந்து வச்சிருக்கும் போதே அவர்கள் மூலமாகத்தான் உனக்கும் உன் சந்ததிக்குரிய ஆசீர்வாதம் வரும். அதுக்கு நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு சாகிறதுக்கு முன்னால் எல்லாரும் கூடி வாருங்கள் என்று கூப்பிட்டு எல்லாருக்குரிய ஆசீர்வாதத்தை சொன்னானா இல்லையா?
உண்டா இல்லையா? உண்டு. அப்ப வயதாக வயதாக அவர்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியையும் வளர்ச்சியையும் கர்த்தர் கொடுக்கிறார். அது என்ன வளர்ச்சி என்றால், தன் பிள்ளைகளை, தன் சந்ததியை, பேரன் பேத்தியை ஆசீர்வதிக்க கூடிய அந்த வளர்ச்சியை, அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்குள்ளே கர்த்தர் வைக்கிறார். நான் ஆவிக்குரியவர்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், ரட்சிக்கப்படாத அப்பா அம்மாவை பத்தி பேசல. ரட்சிக்கப்படாத அப்பா அம்மாவும் கனம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் சத்தியத்துக்கு விரோதமாக சொன்னால் அதை கேட்கக்கூடாது. பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ள என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. இப்போ நம்ம அப்பா அம்மா வந்து பெந்தகோஸ்து சபைக்கு போகாத, ஞானசானம் எடுக்காத, நகையா கலட்டாத, நீ இந்த உபதேசத்தெல்லாம் போனால் நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னால் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க சொன்னதுக்கு நேர் மாறாக நம்ம செய்யணும். ஏன் அப்படின்னா, நம்ம கையில் வேதம் இருக்குது, உனக்குள்ள ரட்சிப்பு இருக்குது, அபிஷேகம் இருக்குது, ஞானசானம் இருக்குது, உன்னை நடத்துகிறவர் கர்த்தர். அவர் சொல்லுகிறபடி நீ நடந்தால் இப்பொழுது இருக்கிறத விட 1000 மடங்கு பெருகுவாயாக. எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. அல்லேலூயா. அந்த விஷயத்தில் பெற்றோருக்கு நம்ம வந்து அவங்கள கனம் பண்ணணும். ஆனால் சத்தியத்துக்கு விரோதமாக சொல்லப்படுகிற ஆர்சியில் இருக்கலாம், லுத்தரனில் இருக்கலாம், அல்லது சிஎஸ்ஐயில் இருக்கலாம், அல்லது வேற செவன்த் டேயில் இருக்க எந்த டேயும் இருந்துட்டு போ, எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த மகத்துவத்தை நான் இழக்க முடியாது என்று அதில் நீ உறுதியாய் நின்றால் அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டாரு. உன்னை மேன்மையா வைப்பாரே ஒழிய நீ வாளாக மாட்டால் தலையாவாய், நீ கீழாக மாட்டாய். அதுக்கு நானே உதாரணம். நான் சிஎஸ்ஐலேருந்து தான் ரட்சிக்கப்பட்டேன். எங்கள் அப்பா அம்மா அன்னைக்கு எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல, ஆனால் அப்பா என்னை விரட்டி விரட்டி அடிக்க வந்தாங்க ஞானசானம் எடுக்கிறதுக்கு. ரட்சிக்கப்பட்டது சொன்னதுக்கே அடித்து விரட்டி என்ன நீ பெருசாக பண்ணுற வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் எங்கள் அப்பாட்ட சொல்லாமலே ஞானசானம் எடுத்துட்டேன். எங்கள் அப்பாவுக்கு தெரியாமலே அபிஷேகம் பெற்றேன். கடைசியில் அவங்க என் வழிக்கு தான் வந்தாங்களே ஒழிய அவங்க வழிக்கு நான் போகலை. ஏனென்றால் எனக்குள் சத்தியம் இருந்ததே. அவர்களுக்கு முன்பு என்னை கர்த்தர் உயர்த்தினார். உயர்த்தினார்னா எதில்? பணத்தில் காசில் இல்லை. நம்ம போய் பணத்தில் காசில் போய் அப்பா அம்மாட்ட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் அல்லேலூயா எதிர்ப்புகளுக்கு நடுவில் கீழ்ப்படிந்து நான் ஞானசானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது எங்கள் அப்பா என்னை தள்ளி விட்டாங்க. போ நீ என்ன நம்போ அப்படின்ட்டாங்க. நான் உன்னை இன்ஜினியர் ஆக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். 1971 72 இன்ஜினியர்னா அவ்வளோ மதிப்பு. ஒத்த பையன் உன்னை இன்ஜினியர் ஆக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னாங்க. கர்த்தர் என்னைய வந்து அவங்களுக்கு கொடுத்ததே நான் ஒரு ஊழியக்காரன் ஆகிறதுக்கு தான். அப்போ என்னை ஒரு ஊழியக்காரன் ஆகிறதுக்குள்ள வழியில் தான் கர்த்தர் என்ன நடத்துவார்? இன்ஜினியர் ஆகிறதுக்காக என்ன நடத்துவார்? இல்லை. கடைசியில் ஆண்டவர் பார்த்தாரு, உங்கள் அப்பா அவங்கள்ட்ட போராடிக்கிட்டு இருக்கார்ல, நீ பேசாமல் இரு, நான் பார்த்துக்கிட்டு தான். கடைசியில் பியூசியில் எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் போக முடியாத அளவுக்கு ஒரு மார்க்கை கொடுத்துட்டார். எங்கள் அப்பா ஆசையும் நிறைவேறாது, நான் நினைச்சாலும் போக முடியாது. ஏன்னா ஜஸ்ட் பாஸ், ஃபெயில்னு இல்லை. ஆனால் அந்த மார்க்கை வச்சு எங்கே போக முடியாது? இன்ஜினியருக்கும் போக முடியாது, சுக்குநீருக்கும் போக முடியாது, எம்பிபிஎஸ்ஸுக்கும் போகாது, டிம்பிபிஎஸ்ஸுக்கும் போக முடியாது. அல்லேலூயா. அப்போ தான் நான் புரிந்து கொண்டேன், இது கர்த்தருடைய கை இதில் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா நான் அப்படி மார்க் எடுக்கக்கூடியவன் அல்ல. எஸ்எஸ்எல்சியில் 382 மார்க் எடுத்து பாஸ் ஆனவன். ஆனால் பியூசியில் வந்த உடனே ஜஸ்ட் பாஸ் பண்ணி நான் இப்போ இப்படி பாஸ் பண்ணியிருக்கோம்னா அது என்ன அர்த்தம்? அப்போ அதில் யாருடைய கை இருக்கு? கர்த்தருடைய கை இருக்கிறது. தேவனுடைய கை இருந்ததுனால மார்க்கை சக்குன்னு பிடிச்சி என்னை உட்கார வச்சுட்டார். எங்கள் அப்பாவுக்கு பயங்கர கோபம். ஏன்னா எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு டியூஷனுக்கு அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் 1971 72 3 மாதத்துக்கு 1000 ரூபா ஃபீஸ் கட்டினேன். நான் சொல்கிற காலத்தில் ஒரு மூடை அரிசி 100 கிலோ எவ்வளோ தெரியுமா? 95 ரூபாயிலேருந்து 100 ரூபா தான். ஒரு மூடை 100 கிலோ அரிசி எவ்வளவு? 95 ரூபாயிலேருந்து 100 ரூபா தான். நல்ல அரிசினா 100 ரூபா, இல்லைன்னா 95 ரூபா. அந்த காலத்தில் 1000 ரூபா ஃபீஸ் கொடுத்தாங்க. ப்ரொஃபஸர் தங்கப்பாண்டியன் ஐசக் என்கிற என்னுடைய மேத்ஸ் ப்ரொஃபஸருக்கு எல்லாம் சொல்லி அவர் கொடுக்கத்தான் செஞ்சார். நான் ஏதோ முடிஞ்சதை எழுதினேன். ஆனால் திருத்தின ஆளை எதையோ ஆண்டவர் பண்ணி எடுத்து, நீ இவனுக்கு நிறைய மார்க் போடாத, இவன் வேறு பக்கம் போயிடுவான், இவ்வளோ மார்க் போட்டு ஜஸ்ட் பாஸ் பண்ணி விடுன்னு ஆண்டவர் எல்லாம் குழப்பி விட்டார்.
அந்த குழப்பம் நல்லதா கெட்டதா? என்னை பொறுத்தளவில் அந்த குழப்பம் நல்லது. இப்போ நான் எங்கேயும் போக முடியலை. எங்கள் அப்பா வந்து நீ படித்தாலும் சரி படிக்காட்டும் சரி போ தொலை அப்படின்னு விட்டாங்க. நான் பார்த்தேன், சரி பிஏயில் போய் சேர்ந்துருவோன்னு சதகத்துலா காலேஜில் பிஏயில் போய் சேர்ந்துட்டேன். அப்போ எங்கள் அப்பா சொல்ல கேட்கல. எங்கள் அப்பா ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. அது எப்போ தெரியுமா? என்னைய ஊழியத்தை கலைச்சிட்டார் ஆண்டவர். நான் ஊழியத்தை கலைச்சி என் பலத்த கையின் கீழே அடங்கிருன்னு உட்கார வச்சுட்டாரு. நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். 2.25 வருஷம் பிஏ முடிக்க போகிறேன். எங்கள் அப்பா வந்து ஊழியத்துக்கு போகிறதுக்கு சம்மதிக்கலை, எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர் சொல்ல, நீ வாயை மூடி சும்மா இரு, உன் வாயின் நுழலும் தன் வாயால் கெடுனவரே. அவங்களுக்கு போய் சொன்னேன், நீங்கள் ரட்சிக்கப்படுங்க, ஞானம் செய்யணுங்க, அது இதுன்னு இந்த ஆர்வம் இருக்கும்ல. ரட்சிக்கப்பட்டவுடனே பயங்கர ஆர்வம் இருக்குல்ல, அதை புருஷனைக்கே போய் ஓயாமல் சொல்லி இடல பண்ணிடுவாங்க நிறைய பேர். நீ வாயை மூடிட்டு சும்மா இரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, கர்த்தர் கிரியை செய்வார். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 2.25 வருடம் முடிந்தது. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு லீவில், கிறிஸ்மஸ் லீவுக்கு போகிறேன். எங்கள் அப்பா வந்து கண்ணில் கண்ணீரோட, நீ ஊழியத்துக்கு போயிரு அப்படின்னாங்க. என்னடா திடீர்னு 2.25 வருடம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ போக சொல்கிறாங்களே, இதில் ஏதோ மர்மம் இருக்குன்னுட்டு நான் மௌனமாக இருந்துக்கிட்டேன். 2 நாள் கழித்து நான் மெதுவாக கேட்டேன், ஊழியத்துக்கு போக சொல்றீங்களே, நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்களே, என்னாச்சு அப்படின்னேன். அப்படி கண்ணீர் வடிந்தது. நீ ஊழியத்துக்கு போயிரு, நானே பைபிள் காலேஜில் ஃபீஸ் கட்டுறேன், நான் உன்னை தடுக்க மாட்டேன். என்ன நடந்துச்சு? என்ன சொப்பனத்தில் ஆண்டவர் வந்து சொன்னார், இந்த மகனை நீ எதுக்கு கேட்ட? எனக்கு பொம்பளை பிள்ளையா இருக்குது, ஒரு ஆம்பளை பையனை கொடு. அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் ஊழியத்துக்கு கொடுத்துருவேன்னு சொல்லி தானே கேட்டேன். ஆமாம். இப்போ ஏன் நீ 17 வயசு வந்துட்டு எனக்கு ஊழியத்துக்கு அவன் வேணும், நீ ஏன் கொடுக்க மாட்டேங்க? சரி, உன் விருப்பப்படியே நீ வச்சுக்கோ, ஆனால் அவன் ஜீவனை நான் எடுத்துருவேன். ஏன்னா அவனை இந்த உலகத்தில் பிறக்க வச்சது யாருக்காக? எனக்காக. ஏன் ஊழியத்தை செய்ய? உனக்கு மகனாக இருக்கங்கிறது 2வது. இதை சொன்ன உடனே எங்கள் அப்பா அந்த சொப்பனத்தில் காதறி அழுது, ஆண்டவரை உயிரை மட்டும் எடுத்துடாதீங்க, நான் ஊழியத்துக்கு அனுப்பியிருந்தேன்னு ஒப்பு கொடுத்துட்டாங்க. முடிச்சு பார்த்தா சொப்பனம். அதிலிருந்து இருதயத்தில் அவங்களுக்கு பயம் வந்துட்டு, இப்போ நான் லீவுக்கு போன உடனே நீ கண்டிப்பாக ஊழியத்துக்கு போயிருந்து அங்கே என்னையை கையெடுத்து கும்பிடுதாங்க. ஏன்னா ஊழியத்துக்கு போனால் என்னாகும்? உயிர் போயிடும். அப்போ நீ ஊழியத்துக்கு போயிருந்தோன்னு இதை காரியத்தை சொன்னோடனே நான் தனியாக போய், ஆண்டவரே கோடி 10 கோடி நன்றி ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டவரே தோத்துறோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு பிஏ முடித்த உடனே பெங்களூரில் பிடி படிக்கிறதுக்கு நான் போயிட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய சித்தத்தின்படி உன்னை நடத்துவதற்கு எல்லா வழியும் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இனி புதுசாக ஒன்றும் ஆயத்தம் பண்ணலை. நான் பிறப்பதற்கு முன்பே, என் தாயின் வயிற்றில் என் எலும்புகள் உருவாவதற்கு முன்பே நான் ஒரு ஊழியக்காரனாகும்படி கர்த்தருடைய கண்கள் கண்டது என்று எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனம் 17வது வயதில் நிறைவேறிற்று. நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகும் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் மீது திட்டம் தீட்டி வைத்திருக்கிற ராஜா இயேசு சிலுவையில் மரித்தவர், ரட்சித்தவர், உங்களுக்காக திட்டத்தை தீட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை கெடுக்கிறதுக்கு தான் பிசாசு எவ்வளவு முயற்சிக்கணுமா முயற்சிப்பான். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதுல இருந்து, பெந்தகோஸ் ஆனதுல இருந்து, கடைசி நீ மரித்து மண்ணுக்குள்ள போகிற வரைக்கும் அந்த அனுபவத்தில் நீ நிற்க கூடாதபடி உன்னோடும் உன் சந்ததியோடும் பிசாசு போராடி கொண்டே இருப்பான். ஆனால் நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். எதுக்கு? சத்தியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற யாராய் இருந்தாலும் சரி, அதற்கு நாம் எதிர்த்து நின்றுதான் ஆக வேண்டும். அங்க வந்து நம்ம எந்த விதத்திலும் செல்லம் கொடுத்தோம்னா நம்ம வம்பா போயிடுவோம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்ம உருப்படியா இருக்கமான கர்த்தர் பாப்பாரு. எங்க பாஸ்டர் ஐயா மரண படுக்கையில் இருக்காங்க, கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க. உச்சகட்ட பெயின், அவங்களுக்கு ப்ரூஃபன் இன்ஜெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஒரு ரகசியத்தை சொன்னாங்க. டாக்டர் கிளிஃபர்ட் குமார் திருக்கோயிலூரில் கிளினிக் வச்சுருக்கும்போது தொண்டையில் கேன்சர், அங்கே நான் மீட்டிங் நடத்தினேன், ஜெபம் பண்ணேன், அவருக்கு கேன்சர்லேருந்து விடுதலை கொடுத்து கிளினிக்கை மூடிட்டு ஊழியக்காரர் ஆகிட்டார். இப்படி எத்தனையோ பேருக்கு கேன்சரு வியாதி எல்லாமே சுகமாயிருக்கு.
இப்போ எனக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் என் வியாதி குணமான மாதிரி தெரியலை. நாளுக்கு நாள் இந்த வியாதி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? கூடிக்கொண்டே போகிறது. இது மரணத்தில் தான் போய் நிற்குமோ என்னமோ எனக்கு தெரியலைன்னாங்க. இது எங்கே போய் நிற்கும்? இது என் மரணத்தில் தான் நிற்கும் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அது சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க, எவ்வளவோ பேர் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க ஆவிக்குரிய பிரகாரம் உலக பிரகாரமாக. ஆனால் இன்றைக்கு நான் ஒருவேளை இந்த வேதனையில் ஆண்டவரை முறுமுறுக்கிறேனோ என்று ஆண்டவர் என்னை சோதித்து பார்க்கலாம்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு கண்ணு திறக்கப்பட்ட சத்தியமாக இருந்துச்சு. ஒரு மூத்த ஊழியக்காரன், நல்ல அனுபவம் உள்ள, கடைசி வரைக்கும் எதுலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாத சத்தியத்தில் நின்ன ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. கடைசியில் அவங்க சொன்ன வார்த்தை, இவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமாக என்னை வைத்துவிட்டு இந்த மரண நேரத்தில் இந்த வேதனையில் ஒருவேளை நான் கர்த்தரை குறை சொல்லி விடுவேனோ அல்லது முறுமுறுத்து விடுவேனோ என்று கர்த்தர் என்னை சோதிக்கலாம் மனோகர். ஆனால் நான் முறுமுறுக்க மாட்டேன். நான் ஆண்டவரை கோபப்பட மாட்டேன். ஆண்டவரை நான் வருத்தப்பட மாட்டேன். அவர் சித்தம் போல என்னை அனுமதித்து எடுக்கட்டும்னு சொல்லி சொன்னாங்க. அதாங்க ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி. அல்லேலூயா. அவ்வளவு ஓடி ஓடி ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷனுக்கு அந்த மரணத்தின் தருவாயில் அப்படி ஒரு வேதனையை அனுமதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் இறங்கியிருக்கலாம். ஆனால் அந்த வேதனையில் அவங்க சொன்னாங்க, நான் என் ஆண்டவரை முறுமுறுக்கவே மாட்டேன். அதான் ரட்சிப்பு. இந்து மார்க்கத்திலிருந்து, பயங்கரமான இந்து விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுவித்து கொண்டு சாகர வரைக்கும் எதுலையும், உபதேசத்தில், நகையில், நட்டில், எந்த ஒரு ஆடம்பரம், எந்த காரியத்தில் அவங்க வழி தப்பி போகவே இல்லை. நான் 45 வருஷம் நான் கூட இருந்திருக்கேன். அவங்க அவ்வளோ வைராக்கியமாக இருந்ததுனால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ வைராக்கியமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆனால் அவங்களுடைய சந்ததி அந்த உபதேசத்தில் இன்னைக்கு நிற்கலையே. அல்லேலூயா. அதை நினைக்கும் போது இருதயம் அப்படியே புட்டிங்கி எரிஞ்ச மாதிரி இருக்குது, வேதனையாக இருக்கு. அல்லேலூயா. ஒருவேளை அவங்க உயிரோடு இருந்திருந்து இந்த காரியத்தெல்லாம் பார்த்தா கூட கிட்டையே சேர்த்துருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஊழியத்தில், கிறிஸ்தவ ஜீவியத்தில் உபதேசம் என்பது உங்களுக்கு எனக்கு மிக மிக முக்கியம். அது நான் சொல்கிற நித்திய ஆசீர்வாதத்தில் 12வது ஒன்று சமய சந்தர்ப்பத்தில் இப்போ நான் அதை பேசுகிறேன். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தவறான தீர்மானங்கள் எடுத்தால் உன்னுடைய நிறைவு போயிடும். எது போயிடும்? நிறைவு கொஞ்சம் கொஞ்சமாக போய், நான் பெரிய ராஜா வீட்டில் சம்பந்தம் கலந்துருக்கேன். சம்பந்தம் கலக்கிறதுல ஆவிக்குரிய விசுவாசிகள் கவனமாக இல்லை, உன் சந்ததி அவுட்டு. அந்த சந்ததியை அவுட் பண்ணுறது வேற யாரும் இல்லை. இதுவரைக்கும் கங்கணம் கட்டி கொண்டது உன்னை வீழ்த்த முடியவில்லை. அதனால உன் பிள்ளைய வீழ்த்துறம் பாரு, அதையும் முடியல, உன் பேரனையும் பேத்தியை வீழ்த்துறம் பாரு. நம்மகிட்ட சவால் விடுகிற சத்துரு அந்த சந்ததியில போய் கைய வச்சிருவான். ஆமென். நம்ம எதை நினைப்போம் தெரியுமா? நகோமி நினைத்தாள், எலிமெலேக்கு நினைத்தான், ஹாஹா இந்த மோவாபிய ராஜாவினுடைய வீட்டிலே சம்பந்தம் கலக்கிறான், உன் குடும்பம் மண்ணா போகுதுன்னு உனக்கு தெரியாதா? கடைசியில் போய் சேர்ந்தான், 2 பிள்ளைகளை எடுத்தான். கடைசியில் கொஞ்ச நாளையில் செய்தவனும் மரித்தான். அதற்கு யாருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்களா அவனும் மரிச்சான், அடுத்தவனும் மரிச்சான். இப்போ 3 பேரும் அதே தேசத்தில் உச்சாணி கொம்புல ராஜ குடும்பத்துக்கு இணையாக இருந்தவர்கள் இப்பொழுது எங்கே வந்து விட்டார்கள்? வெறுமைக்கு வந்து விட்டார்கள். It is not a spiritual poverty, physically also they become poor. ஏழ்மை நிலைக்கு வந்துட்டாங்க. நகோமி இப்பந்தான் உணர்றா, ஐயோ நான் தவறு செய்து விட்டேன், நான் இங்கே வந்தது தப்பு, இந்த சம்பந்தம் கலந்தது தப்பு. 3ஆம் தலைமுறை மட்டும் மோவாபியர்களை இஸ்ரவேலின் சந்ததிக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு வேதம் சொல்லுதே. ஆனால் அந்த அருவருப்பான சந்ததிக்குள்ளே கொண்டு போய் தலையை கொடுத்துட்டான்.
அதை கொடுத்ததனுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னா எல்லாம் வெறுமையாயிடுச்சு, பட்ட மரமாக போச்சு. அவன் திரும்பி வரும்போது சொன்னா 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்றா, நான் எப்படி போனேன்? நிறைவாய் போனேன். இப்போ எப்படி வந்திருக்கிறேன்? வெறுமையாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லி திரும்ப வந்து உணர்ந்த உடனே இனி இந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று மோவாபை காலி பண்ணி விட்டு, அவள் எது பஞ்சம் என்று நினைத்தாலோ, எங்கே ஆகாரம் இல்லை என்று நினைத்தாலோ அந்த இடத்துக்கு she came back, திரும்பி வந்தாள். அல்லேலூயா. 16ஆம்ல போய் யாக்கோபு கர்த்தர் வைத்தார் 20 வருஷம். அந்த 20 வருடம் கழித்து மறுபடி ஒரு நாள் ஆண்டவர் அவனோடு பேசினார், கோ பேக் டு பெத்தேல். எங்க போ? பெத்தேலுக்கு போ. ஏன்னா இப்ப நீ வேலை செய்து கொண்டு கல்யாணம் முடிச்சுங்க இருக்கிறையே இந்த 16ஆம், இது கானான் அல்ல, இது உன் தாத்தாவுக்கு நான் வாக்குத்தத்தமாய் கொடுத்த இடம் அல்ல. நீ எங்கதான் வாசம் பண்ணணும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி ஆகிய கானான்ல தாமா இருக்கணும்னு சொல்லி அவனை திரும்ப எங்க திருப்பி விட்டாரு? வெறுமையா ஒரு கையில தடியை பிடிச்சிட்டு போறது ஈஸி. மனைவி பிள்ளைகளை எல்லாம் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி வர்றது லேசானதா? 600 கிலோமீட்டர் 600 மைல் நடந்து வர்றது லேசான விஷயமா? ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீ போ. அவன் கீழ்ப்படிந்து வந்தான். எங்க வந்தான்? சீகேமுக்கு வந்தான். அதே மாதிரிதான் இந்த தவறான தீர்மானத்தினால அவ ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கவில்லை. அவள் என்ன செய்தாள்? எல்லாவற்றையும் இழந்து திரும்ப ஒரு சரியான தீர்மானம் எடுத்து மறுபடியும் வந்து விட்டாள். வந்த பிறகு அதே அப்பத்தின் வீட்டில் இழந்த ப்ராப்பர்ட்டியை, சொத்துக்களை கர்த்தர் திரும்ப கொடுத்தாரு போவாஸ் மூலமா. நல்ல ஒரு ரட்சகனாகிய போவாசை கல்யாணம் முடிக்கிறது கர்த்தர் உதவி செய்தாரு. அல்லேலூயா. அங்கதான் தேவ சத்தியம் நிறைவேறுகிறது. எது நிறைவேறுது? தேவனுடைய சத்தியம். மோவாபிய ஸ்திரியாகிய ரூத்தோடு அந்த பெத்லெஹேமுக்கு வந்திருக்கும் போது அந்த பெத்லெஹேமில் இருக்கிற பெண்கள் குடும்பங்கள் எல்லாரும் அவரை நிந்தித்தார்கள். இவ எங்க போய் சம்பந்தம் கலந்துட்டா? அருவருப்பான சந்ததியில. அவளை அருவருப்பாய் பார்த்தார்கள், ரூத்தை அருவருப்பாய் பார்த்தார்கள். ஆனா ரூத் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா, நீ சாகும் இடத்தில் நான் சாவேன், உன் தேவன் என் தேவன் என்று அன்றைக்கு மோவாபை விட்டு வரும்பொழுதே அவர் தெய்வத்தையும் அவருடைய பாரம்பரியத்தையும் கட்டுகளையும் அங்கே கலட்டி விட்டுட்டு இவள் ஒரு யூத ஸ்திரியை போல் அவள் வந்து விட்டாள். ஆமேன் சொல்லக்கூடாதா? தேசத்தை விட்டதுக்கு ஒரு ஆமேன் சொல்லக்கூடாதா? அப்பா அம்மாவை விட்டதுக்கு ஒரு ஆமேன் சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. அந்த எடுத்த தீர்மானம் சரியா இருந்ததுனால வந்த உடனே அந்த ரூத்தாகிய மோவாஸ்திரிய எங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்றாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுல கொண்டு வந்து கனெக்ட் பண்றாரு. அவள் மோவாபிய பெண். ரூத் இந்த இவன் யாரு? போவாசு யூதன். இதுல கொண்டு வந்து அந்த அருவருப்பான சந்ததியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட உடனே அங்கிருந்து வெட்டி கொண்டு வந்து இங்கே இணைக்கிறார். இணைத்து இதிலிருந்து வந்தவர்கள் தான் தாவீதினுடைய சந்ததி. அதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பியூர் யூதன் கிடையாது. தெரியுமா அது உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? கையை வைத்துங்க. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்து பியூர் யூதன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து பியூர் யூதனா? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. இல்ல. தாவீதினுடைய மனைவி, அந்த உரியாவினுடைய மனைவியா இருந்தவள் யாரு? பத்சேபாள். அவ யாரு? அவ உரியைட். அவள் இருந்து வந்தவன் தான் யாரு? சாலமோன். அப்ப தாவீதின் சந்ததியும் வேறுமானவர்னு சொல்லும் போது தாவீது சந்ததிக்கு வரும் பொழுதே கானானிய ஸ்திரீ, மோவாபிய ஸ்திரீ, அந்த இதுல எரிகோவில் இருந்து ஒருத்தி வந்தல்ல அவ, இதெல்லாம் சேர்த்து அங்க என்ன ஆயிட்டு? கலப்படமாகி விட்டது. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததி வரும் பொழுதே அவருடைய சந்ததிக்கு முன்னாலேயே அந்த ரத்தங்கள் எல்லாம் வெறும் யூத ரத்தம் அல்ல. இப்ப திருடருக்கு தேள் கொட்டின மாதிரி இருக்கா? இதுதான் சத்தியம். அல்லேலூயா. இதை உணர்ந்தவர்கள் தான் இதை தாண்டி சத்தியத்தில் நிலைநிற்க முடியும். அல்லேலூயா. இல்லையா? குண்டு சட்டிக்குள்ள தான், குண்டு சட்டினா அப்படி சின்ன சட்டி, அதுக்குள்ள தான் குதிரை ஓட்ட முடியும்.
அல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். ரட்சிப்பு என்பது உன்னுடைய ஜாதி, உன்னுடைய பாரம்பரியம், உன் குடும்ப கட்டு, பாரம்பரிய கட்டு, சமுதாய கட்டு, எல்லா கட்டையும் உடைத்து நொறுக்கி ஆவிக்குரியவர்களாக மாற்றுவதுதான் ரட்சிப்பு. அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ரட்சிப்புல நிலைநிற்கணுங்க. ரட்சிப்புல நிலைநிற்கணும். இல்லையா, ரட்சிப்பை விட்டு விலகும் பொழுது நாம் வெறுமையாக்கப்படுவோம். எனக்கு தெரியுங்க, இந்த 55 வருஷத்தில் உபதேசத்தை விட்டவர்கள், சத்தியத்தை மறுதலித்தவர்கள், கர்த்தரை விட்டு விலகி போனவர்கள் குடும்பங்கள் எல்லாம் வெறுமையாகி ஓட்டையாண்டியாக இருக்கிறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன், இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவன் உலக பிரகாரமாக கோடி இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸ்பிரிச்சுவலி தே ஆர் டெட். பிணம் எங்கேயோ கழுகள் கூடும். அந்த கதையில் தான் உலகப்புறமாக கத்தரை விட்டு விலகி போனவங்கெல்லாம், ஒரு குடும்பம்லாம் பார்த்தா எங்கள் பாஸ்ரியா சபையில் பயங்கரமான தருத்திரத்தில் கஷ்டத்தில் இருந்தாங்க. அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பெருச்சாளி புடவு நிறைய இருக்கும். பாஸ்ரியா வீட்டில் இருந்து பாஸ்ரியாவுக்கு தெரிஞ்சு பாஸ்டமாக கொஞ்சம் அரிசி கொடுத்து விடுவாங்க, தெரியாமல் கொஞ்சம் கொடுத்து விடுவாங்க. அவ்வளவு ஏழ்மை இல்லை. இன்னொரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடே இருக்காது. ஆர்ஃபனேஜில் சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு போக வேண்டிய நிலை. இப்படியெல்லாம் இருந்ததை என் கண்ணால் பார்த்தவன். இன்றைக்கு அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பெரிய பங்களா, 1க்கு 2 வீடு, காரு, எல்லா வசதி இருக்குது. ஆனால் பெந்தகோஸ்து சத்தியம் அங்கே இல்லை. சந்ததி எங்கே என்ன ஆயிடுச்சு? வசதியில் வந்தாங்க, கோடீஸ்வரனாக மாறினாங்க. அங்கே குடிக்க கஞ்சி இல்லை. என் கண்ணால் பார்த்ததை நான் சொல்கிறேன். அன்றைக்கு குடிக்க கஞ்சி இல்லைங்க. அந்த ஆலயத்திலிருந்து அரிசி போனால் தான் கஞ்சி. ஆனால் ஒருத்தி மெடிக்கல் டாக்டர் ஆனால் மற்றவங்க பேங்கில் வேலை பார்த்தாங்க, இன்ஜினியர் ஆகி எல்லாம் ஆகி பெரிய ஐஏஎஸ் வரைக்கும் போய் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலி எவ்ரி ஒன் இஸ் டெட். அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் கூட இந்த பெந்தகோஸ்து அந்த தாய் பச்சை மட்டையில் அடி வாங்கிக்கிட்டு, புருஷங்கிட்ட ரட்சிக்கப்படாத கணவன்கிட்ட பச்சை மட்டையில் வாரம் அடி வாங்கிக்கிட்டு அந்த காத்திருப்பு கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு போவாளே, அந்த தாயை போல இன்னைக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. அல்லேலூயா. இந்த 55 வருஷத்தில் நடந்து கொண்டிருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சத்தியத்தை விட்டு விலகாதீங்க. அல்லேலூயா. சத்தியம் சத்தியம்தான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலையாக்கி பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் உன்னை வைக்கும். இந்த உலகத்தில் தருத்திரம் இருக்கட்டும், கஷ்டம் இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. ஆத்துமாவை ரட்சித்திருக்கிறாரே, இந்த ரட்சிப்பு தான் கொண்டாட வேண்டாம். ரட்சிப்பை நினைத்து தான் மகிழ வேண்டாம். அல்லேலூயா. அடுத்ததாக இவ தவறான தீர்மானத்தை சரிப்படுத்தி கொண்ட பொழுது கர்த்தர் இழந்ததை எல்லாம் திரும்ப கொடுத்து அந்த சந்ததியை இயேசுவின் சந்ததியில கொண்டு இணைத்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. அடுத்த உதாரணம் சொல்றேன். சாலமோன். தாவீது பெர்ஃபெக்டா இருந்து ஆண்டவருக்குள்ள, அவன் தப்பு செஞ்சாலும் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள இருந்து ஆலயம் கட்டுறதுக்கு எல்லாத்தையும் சபதரிச்சு வச்சுட்டு அவன் மரித்து அடக்கம் பண்ண போயிட்டான். சாலமோன் வாழ்க்கை நிறைவாய் துவங்கினது. எந்த குறையும் இல்லை. சபதரிச்சதெல்லாம் கொடுத்தான் அவனுக்கு. ஆனால் அந்த சாலமோன் பிரமாணத்தை மீறினான், உடன்படிக்கையை மீறினான். ஏப்தின் ஸ்திரியை திருமணம் முடிச்சான், மோவாபிய ஸ்திரியை திருமணம் முடிச்சான், சீதோனியின் தேவிக்கு ஒரு கோயிலை கட்டினான். பரிசுத்தமான தேவனுடைய தேசத்துக்குள்ள என்ன வந்தது? விக்கிரக ஆராதனை வந்தது. விக்கிரக தேவிகளுக்கு கோயிலை கட்டினான். கர்த்தர் அவனை 2 முறை எச்சரித்தார், அவன் கேட்கவில்லை. அல்லேலூயா. அதனால 1 ராஜாக்கள் 11:6 11 கர்த்தர் சொன்னாரு, உங்ககிட்ட இருக்கிற இந்த ராஜ்ய பரத்தை நான் பிடுங்கிருவேன். நான் ஒன்று உங்களுக்கு சொல்றேன், பிரசங்கங்களை ஆவியானவர் இந்த இடத்துல இருந்து யார் மூலம் பேசினாலும் பிரசங்கங்களை அற்பமாக எண்ணாதீங்க, அல்லல் தட்டாதீங்க. இப்போ இந்த காரியத்தை நான் முந்திர சர்வீஸ் இதே சப்ஜெக்ட் தான் பேசினேன், அதை வேறு மாதிரி பேசினேன். அதில் உள்ள நிறைய காரியத்தை இப்போ நான் சொல்லலை, இப்போ நான் சொல்கிறத அங்கே சொல்லலை. அந்த கூட்டத்துக்கு ஏற்றாற் போல கர்த்தர் அங்கே பேசினான். இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு ஏற்றாற் போல கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இது ஆவியானவர். அல்லேலூயா. அதுலையும் உட்காந்து இதுலையும் உட்காந்து கேட்குறவங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியும். ஆமென்.
ஆக இந்த பிரசங்கத்தில் தான் அட்வைஸ் நமக்கு வரும், ஆலோசனை வரும், எச்சரிப்பு வரும், ஆசீர்வாதம் வரும். எல்லாமே இந்த பிரசங்கத்தில் தான் வரும். அல்லேலூயா, ஆமென். ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இந்த பழைய காரியத்தெல்லாம் போட்டு எதுக்கு பாஸ்டர் பேசிக்கிட்டே இருக்கீங்க, யார் இதை கேட்டு இன்னைக்கு மனம் திரும்பி அதுபடி இருக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொன்னார். நான் சொன்னேன், எவன் கேட்டாலும் சரி கேட்காட்டிலும் சரி, ஆண்டவர் சொன்னார் எரேமியா பார்த்து, இந்த கலக வீட்டார் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நான் உனக்கு சொல்லுகிற செய்தியை நீ போய் சொல்லுன்னு சொன்னாரா இல்லையா? ஆமென். உங்களுக்கு நான் இந்த எச்சரிப்பை கொடுக்காவிட்டால் ஆண்டவர் என்னை எச்சரிப்பார், என்னைய வேரோட பிடுங்கிடுவாருங்க. நான் சொல்லி கேட்கல அப்படின்னா உங்களை தான் பிடுங்குவாரு. நீ கேட்டீங்கன்னா உன்னை நட்டி வைத்து உன்னை வாலாக்காமல் தலையாக்கி நீ கீழாகாமல் நீ மேலாவத நீய பார்ப்போம், சந்ததி பார்க்க எல்லாரும் பார்ப்பாங்க. நீயாகவே இருப்பாய். நீ ஆவிக்குரிய விதத்தில் நீ தழுத்து கொண்டே இருப்பாய். ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா, ஆமென். எந்த பிரசங்கத்தையும் அல்லல் தட்டக்கூடாது. ஆவியானவர் பேசுறாராங்கிறத மட்டும் பார்க்கணும், வசனத்தோட ஒத்து போகுதான்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய கள்ள பிரசங்கிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, வசனத்தை புரட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். இங்க ஒன்ன பேசுறது அங்க போய் ஒன்ன பேசுறது இப்படி பேசுறவங்க இருக்காங்க. இல்லை, என்னை பொறுத்தளவில் என் சபையில் எப்படி பேசுகிறேனோ அப்படித்தான் நான் இங்கே பேசுகிறேன். அல்லேலூயா. அதுக்கு பிரகாசம் சாட்சி, சிஸ்டர் ரோசரியும் சாட்சி. அங்கே பேசினதுக்கு இங்கே பேசுங்க மாத்தியமா பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லை. ஏன்னா நம்ம சான்ஸுக்காக பேசலை, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற பேசுகிறோம். இன்னொரு முறை கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும், காணிக்கை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொன்னபடி அவர் உள்ளத்தில் போட்டதை அப்படியே பேசிவிட்டு போனால் தான் நமக்கு மரியாதை. இந்த பிரசங்கத்தில் 2 பேருடைய இருதயம் குத்தப்படணும். சிலருடைய இருதயங்கள் செம்மையாக்கப்படணும். சிலருடைய இருதயங்களை கர்த்தர் மாற்றணும். சிலர் பரிசுத்தம் அடையணும், வருகைக்கு ஆயத்தமாகணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஒத்துக்கொள்றவங்க எல்லாம் கையை தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் நிறைவாத்தான் துவங்கினான். ஆனா அவனுடைய திருமண காரியங்கள்ல ஓட்ட விட்டதுனால அவங்கிட்ட இருந்த ராஜ்யத்தை அடுத்த சந்தையில பிடிங்கிட்டாரு. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 11வது வசனத்துல, 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிங்க. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, பாருங்க, டைரக்ட் மெசேஜ் டு சாலமோன், நேரடியா சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். I will pluck it out from your son, hand over it to the servant. உனக்கு வேலைக்காரனா இருக்கவங்கிட்ட நான் புடுங்கி கொடுத்துருவேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. தவறான சம்பந்தங்கள் நிறைய வசதியை கொண்டு வருங்க. என்னுடைய மகனுக்கு பெரிய பள்ளிக்கூடம் வைத்து பஸ்ஸுகள்லாம் இருக்குது, ரொம்ப கார் இருக்குது, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த பெண்ணு, இங்கிலீஷ் தெரியும், 4-5 லாங்குவேஜ் தெரியும், எப்படியாவது எடுங்கன்னாங்க. எப்பா இது தேவை சுத்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி ஓடிட்டோம். ஏன்னா பெந்தகோஸ் தான், ஆனாலும் பெந்தகோஸுடைய சாரம் அங்கே இல்லை. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா வெறும் பெந்தகோஸ் வேண்டாம், சாரம் இருக்கும். எசன்ஸ் ஆஃப் த பெண்டிகாஸ்ட். நான் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் என்னது? பெந்தகோஸ்னுடைய சாரம், எசன்ஸ். ஒரு ஆப்பிளை வாங்குகிறோம், ஆப்பிளை வாங்கி வெட்டி ஜூஸ் போட்டால் என்ன இருக்கணும்? ஜூஸ் வரணுமில்ல. உள்ளுக்குள்ளே காஞ்சி கூட மாதிரி இருந்தால் அதில் என்ன இருக்கு? அதுபோல் பெந்தகோஸ்னு பேருக்கு சபைக்கு வந்துட்டு அதுக்குள்ளே போய் சம்பந்தம் கலக்கும் போது எல்லாம் ரட்சிக்கப்படாத கூட்டத்தெல்லாம் போய் எல்லாம் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் நகை நட்டெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி
எல்லாம் செய்தால் மேன்மையாக தான் இருக்கும். வந்தவங்க உன்னை பாராட்டுவாங்க, எப்போ சம்பந்தம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. நோ, அது அல்ல. சில ஆண்டுகளுக்கு பிறகு உன் குடும்பத்துக்குள்ளே ஒரு சாபம் முளைக்கும் போது தான் உனக்கு தெரியும், ஐயோ நான் தவறு பண்ணி விட்டேன். அன்றைக்கு பெரியவங்க சொல்லு, கிழவன் சொல்லு கிண்ணறதுக்கு ஏறாது. அல்ல, நான் என் சபையை வச்சே தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பாஸ்டர் தானே, எத்தனை பேருக்கு எச்சரிப்பு கொடுத்துருப்பேன். அதெல்லாம் மீறி எத்தனை பேர் கல்யாணம் போய் முடிச்சிருப்பாங்க. நோ, வலது கை மாதிரி இருந்தவங்களே உபதேசத்தில் தவறுன பொழுது எச்சரித்ததை கேட்காம போனதுனால ஆசீர்வாதத்தை இழந்தாங்க. அல்லேலூயா. நமக்கு உதவிகரமாக இருக்காங்க, தூணாக இருக்காங்க, கல்லாக இருக்காங்க, அஸ்திபாரமாக இருக்காங்கங்கிறதுக்காக தவறும்போது சிஎஸ்ஐயில் போய் சம்பந்தம் கலக்கும்போது முத்தமாக கொஞ்சம் முடியும். நான் கல்யாணத்துக்கு கூட போகலை, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னுடைய அக்கா மகளுக்கே அப்படி கல்யாணம் நடந்த போது நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, அங்கே போனதுனால உனக்கு தீட்டுப்பட மாட்டோம். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படாதவங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ரட்சிக்கப்பட்டுட்டு அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான உபதேசத்தில் நின்று சம்பந்தங்களை கலக்கலைன்னா எது ஞாபகத்தில் இருக்கணும்? இந்த ரெண்டு ஞாபகத்தில் இருக்கணும். எதெல்லாம்? நகோமியும் சாலமோனும். ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவர் நேரம் எச்சரித்தாரு. இன்றைக்கு உங்கள்கிட்ட நேரம் பேச மாட்டாருங்க. எங்களை மாதிரி போதகர், உங்க போதகரை கொண்டுதான் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அந்த பிரசங்கத்தை கேட்டு கீழ்ப்படிந்தால் இப்பொழுது இருக்கிறத விட, நான் சவால் விட்டு சொல்றேன், இப்பொழுது இருக்கிறத விட 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள். 1 மடங்கு 2 மடங்கு அல்ல, 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள். அல்லேலூயா. ஆனா அதை கேட்கலன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? அதை கேட்கல, உடன்படிக்கையை மீறிட்டா என்னெல்லாம் ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்தாரோ அதை எல்லாம் திரும்ப பிடுங்கிடுவார். கொடுத்ததெல்லாம் என்ன செய்யப்படும்? அதான் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா உபதேச தவறுகளில் போய் சிக்கி நல்ல வசதியான இடங்களில் திருமணங்களை முடித்து எடுத்து அப்படியே போவாங்க, செழித்த மாதிரி தெரியும். கடைசியில் பார்த்தா ஒன்று ஒன்றா கர்த்தர் பிடுங்கிடுவார். இவள் பிளக் அவுட் எவ்ரி திங், ஒன்றா பிடுங்கிடுவார். கடைசியில் பார்க்கும்போது வெறுமைக்கு போய்விடுவார்கள். அல்லேலூயா. அதுக்கு இந்த 2 உதாரணத்தை மறந்துடாதீங்க. 2வது, கீழ்ப்படியாமையினாலே சவுல் தன் அபிஷேகத்தை இழந்தான். சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தின்படி நாம் நடந்தால் மாலாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ரட்சிப்பை ஒரு நாளும் யூதாஸ் இழந்தது போல இழந்துடாதீங்க. ஆமே. சவுலும் சிம்சோனும் அபிஷேகத்தை இழந்தது போல இழந்துடாதீங்க. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கையை அவர்கள் எகிப்தை விட்டார்கள், வனாந்தரத்துக்கு வந்தார்கள். வனாந்தரத்திலிருந்து தாண்டி வரும்பொழுது செங்கடலை தாண்டித்தான் வனாந்தரத்துக்கு வந்தாங்க. செங்கடல் என்பது ஞானசானம். ஞானசான உடன்படிக்கையை வனாந்தரத்தில் வந்து மீறினாங்க. மீறின உடனே அந்த அதே வனாந்தரத்தில் செத்து மடிந்தார்கள். எங்கே போகலை? கானானுக்குள்ளே போகலை. ஆகவே மிக மிக கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகணும். பரலோகத்துக்கு போகணுன்னு விரும்புகிறவங்கெல்லாம் கையை வைத்துங்க பார்ப்போம். ஆமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எந்த விதத்தில் நான் உடன்படிக்கையை மீறக்கூடாது, ரட்சிப்பை இழக்கக்கூடாது, அபிஷேகத்தை இழக்கக்கூடாது, சத்தியத்துக்குள்ள நான் நிற்கணும், எனக்கு கிருபை செய்யுங்கன்னு எல்லாம் நீங்கள் வாயை திறந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எந்த விதத்திலும் உடன்படிக்கையை மீறக்கூடாது, அல்லேலூயா, சத்தியத்தை அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுமையில இல்லைங்க. ஒரு நிமிஷம் அந்த அதோ வேகத்தில் நீங்கள் கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே எழுமையில இல்லைங்க. கர்த்தர் நம்மை ஆவியினால் நிரப்ப போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வல்லமை 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 வல்லமை. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிறம். நல்ல ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்தட்டும். ரேகானா கந்தரரா பாதராதி ஆந்தரரபா அமரவர மரமனல கபல ருதுர மினரி கமந்தரரபா ஷபரபரபரபரபலபலபா அரபலமனர பௌடரபில நிகபகதரதி அந்தரரபா உடரபில நிகபல மனமா. கை தட்டாதவங்க ப்ளீஸ் நல்ல கை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி ஒரே ஒரு நிமிஷத்துல நம்ம முடிக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமையின் கரணம் மேல இருக்கட்டும்.
Hallelujah. Rikadana maradana kasada. Urabada rara laba radana maraga dara mana raga bala baradina raga sagadara mana maga. Arabana naga bala raduna milara gana dara dia mara bala ma. Arabala ma. இந்த அபிஷேகம் தான் நம்மை மறுரூபமாக்கும். இந்த அபிஷேகம் தான் நம்மை இருதயத்துக்குள்ள மறுரூபத்தை கொண்டு வரும். இந்த அபிஷேகம் தான் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அபிஷேகத்தை இழந்த சபைகள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உனக்கு தருகிற அந்த ஆவியின் வேகத்தோடு நல்ல ஆவியில நிரம்பு. ஆமென். ஓரபால சிகபா இமாமா ஹந்தர ரக்கஸ் சுபரமா ஷபரபரபரமா அந்தரரபா மகிமையின் ஆவியானவர் மேகம் போல சூழ்ந்து நிற்கிறார். மகளே, கர்த்தருடைய ஆவியால் நிரம்பு. ஆமென். மகனே, ஆவியால் நிரம்பு. ஆவியில நிரம்பி நிரம்பி வாழ்ந்தாத்தான் மனசாட்சி சுத்தமா இருக்கும். அசத்தியத்துக்கு இடம் கொடாத. அசத்தியமும் குடும்பத்தில் நிறைவேற இடம் கொடாதே. எதிர்த்தினில் சத்துரு விலகி ஓடுவான். சத்துருவுக்கு இடம் கொடுத்துறாத. உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிற சத்துருவுக்கு இடம் கொடுக்காத. நீ ஆவிக்குள் ஆவாயாக. ஆவியின் இரட்டிப்பான பலனை பெற்றுக் கொள்வாயாக. அரிபர கந்தர ரபௌத ரபிலதிக பசந்தர ரப ரங்கலபல ரதுரமினரிக மனசந்தர ரபௌ ஷபரபரப மிமரகபல ரதுரபில நதியந்தர ரபௌட ரபிலனிக பசந்தர ரபௌட ரபிலனிக மரம அரமனகபல ரதுரபிலனிக மன தங்கரத்துனமெலரி கந்தல ரபௌ ஷபரபரபலப அம்பிரபல ரபௌ ஷகப்பரமரமர ரிக்கனம சந்தர ரபௌடியா. ஹல்லேலூயா. ஆதி காலத்து அப்போஸ்தலர் சபைகள் எல்லாம் இப்படி தான் இருந்துச்சு. ஆவியார் நடத்துகிற பிரகாரம் அவங்க பேசிக்கொண்டே சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. தேவ மனிதரை கொண்டு வந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக பழைய ஓடுபோட்ட சபையில் கர்த்தருடைய தாசன் வந்தாங்க. செய்தி 2.25 மணி நேரத்தில் 3 மணி நேரம் வரை கொடுத்தாங்க. அவங்களுக்கு 1 hour டைம் கொடுத்தோம். ஆனால் போன நேரம் 2.25 to 3 மணி நேரம் செய்தி கொடுத்தாங்க. ஒரு அக்கினி சபையை பற்றினது. அந்த 3 மணி நேரம் போனது ஏதோ 30 நிமிஷம் மாறி ஆணிச்சுது. ஹல்லேலூயா. நானும் இப்போ பார்க்குற மணி 11 ஆக போகுது. 10 தான் ஆக போகுது.